ஆராதனை கூடியிருக்கிறது. யாவரும் கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். इस सवेरे के वक्त में आखिरी दिन की आराधना में आए हुए सभी को मैं परमेश्वर के सुगंध नाम से बदल देता हूं. கர்த்தர் நம்மை இதுவரை நடத்தினார். परमेश्वर अभी तक हमें चला कर आए. हालेलुया. ஆராதனை எல்லாம் நம்மை ஆசீர்வதித்தார். आराधना में सभी को परमेश्वर आशीष किया. இதுவரை நம்ம கூட இடைப்பட்டார். अभी तक हमारे साथ प्रकट हुआ. आमेन. आमेन. हालेलुया. நம்ம கூட இடைப்படாம தாயா புத்திரோடு और अभी प्रकट होने के लिए वो तैयार है. आमेन. आमेन. என்ன கர்த்தருடைய வார்த்தைக்காக ஊழியக்காரரே எல்லாரும் கரங்களை தட்டி सभी लोग ताली बजाएं. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर का पवित्र नाम का महिमा हो. இந்த விசேஷித்த கூட்டத்தின் கடைசி செய்தி நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். इस विशेष आराधना का आखिरी हमें संदेश में आए हैं. மீண்டும் ஆண்டவர் நம்மை சந்திக்க கிருபை கொடுத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். वापस मिलने के लिए परमेश्वर अनुग्रह किया, इसलिए स्तुति करता हूं परमेश्वर की. 2 ஆண்டுகளுக்கு பிறகாக தமிழ்நாட்டுக்கு வெளியிலே ஊழியத்துக்கு வர ஆண்டவர் கிருபை செய்தார். 2 साल के बाद तमिलनाडु के बाहर से आने के परमेश्वर अनुग्रह किया. கொரோனா அடைத்து போட்ட வாசலை கர்த்தர் திறந்தார். कोरोना ने जो द्वार बंद किया वो परमेश्वर ने वो द्वार खोला. ஹalleluya. हालेलुया. என்னை அன்போடு கூட அழைத்து பயன்படுத்தின அருமையான போதகருக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் முதலாவது நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். मुझे प्यार से बुला कर यहाँ पे इस्तेमाल किए हुए अमीन पासवान और उनके परिवार को मैं धन्यवाद कहता हूँ. ஹalleluya. हालेलुया. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்பட ஆண்டவர் கிருபை கொடுத்தார். इधर में आपके लिए आशीष के रूप में इस्तेमाल होने के परमेश्वर अनुग्रह किया. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். परमेश्वर का धन्यवाद करने के लिए मैं आभारी हूँ. அன்பாக உபசரித்த அருமையான பாஸ்டர் அம்மா பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். मुझे बहुत अच्छे से देखभाल किया, संभाल कर एक एक चीज देखकर किया. पास्टर डी को मैं धन्यवाद कहता हूँ. நான் இங்கே வந்தபோது ஒரு பிரசங்கமாவது பண்ணுவேனாங்கிற சந்தேகமாக இருந்தது. உடல்நிலை அவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தது. मैं यहाँ पे जब आया था मैं सोचा था एक प्रचार तो कर पाऊंगा क्या, क्योंकि उतना शरीर में कमजोरी था. ஆனால் இங்கே ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள் எங்கள் சபையில விசுவாசிகள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெபத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் இன்றைக்கு பலப்படுத்தி இருக்கிறார். क्योंकि यहाँ पे जो प्रार्थना है और मेरे कलीसिया में जो प्रार्थना हो रही है इसके कारण परमेश्वर मुझे बल दिया है. हालेलुया. हालेलुया. என் உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். मेरी कमजोरी में मेरा बल पूर्ण होगा. ஆமென். आमीन. நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் இல்லைன்னா நான் வந்து பிரயோஜனம் இல்லை. आप धन्य हैं, आप नहीं है तो मैं आकर कुछ उपयोग का नहीं है. அதனால எல்லா கூட்டங்களுக்கும் தொடர்ந்து வந்தவர்களுக்கு நான் அதிகமான நன்றியை தெரிவிக்கிறேன். इसलिए सभी प्रार्थना में अब आगे में लोगों को मैं धन्यवाद कहता हूँ. ஊழியக்காரர்கள் ஒன்றை அறிவிக்கும் போது அதற்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் தான் ஊழியக்காரர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். सेवक लोग जब कुछ हमें सूचना देते हैं उसका सब जन मदद करेंगे तो ये आशीष रहेगा. ஆரம்ப ஊழியத்துல கூட்டங்களை ஆயத்தம் பண்ணிட்டு ஊழியக்காரங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. விசுவாசிகளை தேடி கூட்டிட்டு வருவாங்க. शुरुआत के दिनों में जब हमें एक मीटिंग लेकर अरेंज करवाते तो विश्वासियों को ढूंढ कर लेकर आना पड़ता था. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். बहुत तकलीफ होता था. வருகிற ஊழியக்காரர் பெரிதாய் நினைத்து கொண்டு வருவார். आने वाले सेवक बड़े रूप में सोचकर आते थे. அங்கே ஒன்றும் இல்லாத போது அந்த ஊழியக்காரருக்கும் பிரச்சனை, இந்த ஊழியக்காரருக்கும் பிரச்சனை. तो वहाँ पे कुछ नहीं रहता था तो ये आने वाले सेवक को भी और रहने वाले सेवक को तकलीफ होता था. ஹalleluya. हालेलुया. அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லாம் வந்து இந்த கூட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக நன்றி. ऐसा ना होते हुए आप सब आकर ये सेवकाई के लिए मदद किया इसके धन्यवाद. எல்லாருடைய வேதாகமமும் திறந்திருக்கிறதுக்காக நன்றி. सबका बाइबल खुला हुआ इसके धन्यवाद. எல்லாருடைய காதுகளும் திறந்திருந்ததற்காக நன்றி. सबका कान खुला हुआ था इसके धन्यवाद. உங்கள் மனமும் திறந்திருந்ததற்காக நன்றி. आपका मन खुला था इसके धन्यवाद. உங்க டைரி எல்லாம் திறந்திருந்ததற்காக நன்றி. आपका डायरी खुला हुआ था इसके धन्यवाद. உங்க பேனாவெல்லாம் திறந்திருந்ததற்காக நன்றி. आपका पेन सब खुला हुआ था इसके धन्यवाद. ஹalleluya. हालेलुया. சகல காரியத்திலும் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு கர்த்தர் மிகுதியான ஆசீர்வாதத்தை தருவார். सारे कार्य में जो आपने मदद किया परमेश्वर आपको बहुत ही से आशीष करे. இது கடைசி செய்தி. ये आखिरी संदेश है. ஆண்டவருக்கு சித்தமானால் परमेश्वर का इच्छा हो ஒரு பெரிய கூட்டத்தோடு वो बड़े एक झुंड के ஒரு साथ பெரிய கட்டடத்தில் वो बड़े एक बांधकाम में நாம் சந்திக்க ஆண்டவர் நமக்கு हम मिलने के लिए परमेश्वर में सहायता हालेलुया. हालेलुया. நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபித்துக் मैं கொள்ளுங்கள். लगातार आप लोगों के लिए प्रार्थना करता हूं. मेरे लिए प्रार्थना 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 कोरिन्थियों का पुस्तक 13वां अध्याय उसका 11वां वचन. 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, அதுதான் பிரசங்கத்துடைய தலைப்பு. கடைசியாக சகோதரரே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். आंखों को बंद करके प्रार्थना करेंगे. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச வேண்டும் ஐயா.
सब जन स्तुति कीजिए परमेश्वर, मुझसे बात करना है आप। இந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் इस ஐயா. समय आपके शब्द के लिए इंतजार कर रहे हैं। உம்முடைய வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. आपका जो शब्द है आत्मा है और जीवन है। அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. वो आत्मा को हमें जिलाता है। அது கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாய் இருக்கிறது. वो हमें सब चीज को अलग करने जैसा, हमें मुक्का मारने जैसा लगता है। அது இருதயத்தின் சிந்தனைகளை வகையறுக்கத்தக்கதாக இருக்கிறது. और हृदय के विचार को परख कर देखने जैसा लगता है। அந்த வசனம் எங்களை நோக்கி வரட்டும் ஆண்டவரே. वचन हमारी ओर आने दो प्रभु। ஊழியக்காரரை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. सेवक को छुपा लीजिए प्रभु। உம்முடைய வார்த்தை தெளிவாய் எங்களை நோக்கி வரட்டும் ஐயா. आपका शब्द हमारी ओर स्पष्ट रीति से आए प्रभु। அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. शब्द हमें जिलाए प्रभु। ஆண்டவரே நல்ல ஒரு நிமிடம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. सब अच्छे स्तुति ஓ ரிபானா மஷக ரபா கமா ரமா நமா நிமா ரபா 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 ஷக ரபா கமா நமா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். पवित्र आत्मा धन्य हो। ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். पवित्र आत्मा धन्य हो। உம்முடைய பிரசன்னம் இங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आपका उपस्थिति यहाँ पे है। உம்முடைய மகிமை இங்க இருக்கிறதுக்காக आपका ஸ்தோத்திரம். महिमा यहाँ पे है। உம்முடைய ஆளுகை இங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आपका राज्य यहाँ पे है। நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். धन्यवाद के साथ நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். धन्यवाद के साथ स्तुति நன்றி करते हैं। ராஜா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். धन्यवाद प्रभु, आपकी महिमा करते हैं। மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, महापवित्र हमारे अच्छे पिता, இந்த கால வேளைக்காக நன்றி ये செலுத்துகிறோம். सभी आपके लिए धन्यवाद देते கடந்து हैं। கொண்ட நேரமெல்லாம் எங்களை பாதுகாத்தீர். आप पिछले எங்கள் ஆயுசு நாள்ல ஒரு நாளை கூட்டி கொடுத்து हमारे वर्ष में एक आयु में बढ़ाया। இந்த நாளை காணும்படி செய்து एक दिन देखने के सहायता करके இந்த நாளை விசேஷித்த நாளாய் மாற்றி கொடுத்து ये दिन को विशेष रूप से बदल कर दिया। தடை இல்லாமல் எங்களை கொண்டு வந்து சேர்த்து रुकावट हटाकर हमें लेकर आए। எல்லாவற்றிற்காக நன்றி सभी செலுத்துகிறோம். के लिए धन्यवाद कहते हैं। எப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கிறோம். अभी आपके शब्द सुनने के लिए हम उम्मीद நீர் हैं। என்ன பேசுவீரோ என்று ஆவலாய் இருக்கிறோம். आप क्या बात करेंगे करके उम्मीद के साथ बैठे हैं। நீர் பேசும் ஆண்டவரே. आप बात कीजिए प्रभु। நீர் பேசும் ஆண்டவரே. बात कीजिए प्रभु। நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். आप बात कीजिए, हम सुनेंगे। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना सुनते हैं। ஹalleluya ஹalleluya. हालेलुया। எனக்கு வாயா இருக்கிற அருமையான சகோதரருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். मेरे मुंह के समान रहने वाले प्यारे भाई के लिए मैं स्तुति करता हूं। என்ன இங்க தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. क्योंकि यहाँ पे तमिल लोग ज्यादा है, इसलिए कुछ परेशानी नहीं है। நார்த் இந்தியாவுக்கெல்லாம் போனோம்னா नॉर्थ इंडिया में जाएंगे तो ஊமச்சாடத்தான் காட்டும். हम लोग से वैसा इशारा दिखा सकते हैं। அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. वो बात करने वाली चीज मुझे नहीं पता लगता, मैं जो बोलता हूँ उनको नहीं पता लगता। அதனால ஒரு துபாசியை வச்சுக்கணும். इसलिए एक ऐसा एक साथ में एक मनुष्य रखना पड़ता அவர் है। என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. क्या बोल रहे हैं पूछकर बताइए। நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்க. मैं क्या बोल रहा हूँ उनको बताइए। ஹalleluya. हालेलुया। அதனால தமிழ்நாட்டுக்கு வெளியில வந்துருச்சுன்னா டிரான்ஸ்லேட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். इसलिए तमिलनाडु के बाहर आ जाते तो ट्रांसलेटर बहुत इंपॉर्टेंट होता है। நல்ல டிரான்ஸ்லேட்டர் கர்த்தர் சபையில இருக்கிறதுக்காக தோத்ரம். अच्छा ट्रांसलेटर परमेश्वर दिया, इसके परमेश्वर धन्य हो। இவர்களுக்கெல்லாம் நீங்க நல்ல ஜெபம் பண்ணணும். इन लोगों के लिए आप अच्छे प्रार्थना करना है। முன்னின்று பயன்படுகிறவர்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படணும். आगे रहकर इस्तेमाल होने वाले परमेश्वर के नाम के लिए इस्तेमाल होना है। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்டவர்களை சபையில ஏராளமாய் எழுப்ப ஆண்டவர். ऐसे कई लोग परमेश्वर उठाए। உண்மையுள்ளவர்களா இருங்க. आप सच्चाई के साथ रहिए, ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். परमेश्वर को आशीष करे। மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:11. वापस वचन पढ़ेंगे 2 कोरिन्थियों की पुस्तक 13वां अध्याय 11वां वचन। கடைசியாக சகோதரரே கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக ஏக சிந்தையாயிருங்கள். अतः हे भाइयों आनंदित रहो, सिद्ध बनो, बनते जाओ, ढाढ़स रहो, एक ही मन रहो, मेल से रहो। ஆண்டவர் இந்த கடைசி செய்தியில உங்களுக்கு கொடுக்கிற சில ஆலோசனைகள் உண்டு. परमेश्वर इस आखिरी संदेश में आपको एक सलाह, कुछ सलाह दे रहे हैं। ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆலோசனை என்னவென்றால் பி ஹாப்பி. परमेश्वर पहला जो सलाह आपको दे रहा है कि आनंदित रहो, சந்தோஷமா இருங்க. आनंदित रहो। பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. बाजू में रहने से पूछे कि आप आनंदित हो क्या? சந்தோஷமா இருக்கிறீங்களா? आप आनंदित हो क्या? மறுபடியும் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. आप वापस पूछिए, बोलिए कि आनंदित रहो, எப்பவும் சந்தோஷமா இருங்க. हमेशा आनंदित रहो, என்ன வந்தாலும் சந்தோஷமா कुछ भी இருங்க. आने दो आनंदित रहो, எது நடந்தாலும் சந்தோஷமா कुछ भी இருங்க. होने दो आनंदित रहो, எது இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. कुछ भी रहे तो आनंदित எது रहो, போனாலும் சந்தோஷமா कुछ भी जाएगा तो भी आनंदित रहो, பி ஹாப்பி. हमेशा आनंदित रहो, சந்தோஷமா இருங்க. आनंदित रहो। நிறைய பேருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பதை குறித்து சந்தோஷம் இல்ல. कई लोगों को परमेश्वर के बच्चे होने के बाद में आनंद नहीं है। சபைக்கு வர்றது நிறைய பேருக்கு சந்தோஷமா இல்ல. कलीसिया आने में कई लोग को आनंद नहीं है। சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவாலயத்திற்கு
போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது இருதயம் மகிழ்ச்சி அடைந்ததாம். भजनकार ऐसा कहता है कि मुझे भवन जाते करके जब कहा कि मैं बहुत आनंदित हुआ मगन हुआ करके कहता है। இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாவது நாளிலே அதிகாலையிலே சில பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து ஆயத்தம் பண்ணி கல்லறைக்கு போனாங்க. यीशु दफनाने के बाद 3 दिन के बाद जो है प्रातः काल में कुछ स्त्री लोग उठकर गए उनको देखने के लिए। இன்னைக்கு கல்லறையில் ஒரு திருவிழா கொண்டாடுறதுக்கு அதிகாலையிலேயே ஆட்கள் போயிடுவாங்க. हमें जो है ये दफनाने का जो ये आराधना बनाने के लिए लोग सवेरे चले जाते हैं। உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு தான் லேட்டா வருவோம். हमें जीवित यीशु मसीह को आराधना करने के लिए हम लेट आते हैं। மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்துல இருக்க வேண்டும். आनंद हमारे हृदय में होना चाहिए। ஆண்டவரை நான் எப்ப சந்திப்பேன்? परमेश्वर को मैं कभी देखूंगा। நாளை ஜெபத்துல ஒரு பாட்டு பாடின அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். परमेश्वर आपके सम्मुख में मैं कब आकर रुकूंगा। உன் திருமுகம் கண்டு நான் आपका सुंदर चेहरा देखकर திருப்தியில் மூழ்குவேன். मैं कभी मैं तृप्त में डूबूंगा। ஆண்டவரை எப்ப நான் போய் பார்ப்பேன்? परमेश्वर कब मैं जाकर நான் देखूंगा। எப்போ தேவாலயத்துல போய் தேவனை தரிசிப்பேன்? मैं कब भवन में जाकर परमेश्वर के दर्शन அவருடைய करूंगा। பிரசன்னத்தை பார்ப்பேன். उनकी उपस्थिति को देखूंगा। அவருடைய மகிமையை பார்ப்பேன். उनकी महिमा को देखूंगा। அவருடைய வார்த்தையை கேட்பேன். और उनके वचन को सुनूंगा। ஒரு ஆசை நமக்கு இருக்கணும். एक चाहत होनी चाहिए। அல்லேலூயா இருக்கீங்களா? हालेलुया आप लोग सब हैं क्या? ஆசையெல்லாம் நீதானையா, मेरा चाहत सब आप ही हो प्रभु। தேவையெல்லாம் நீதானையா. मेरा जरूरत आप ही हो प्रभु। இப்படி பாட்டு பாடினா மட்டும் போதாது. ऐसा सिर्फ गीत गाने से नहीं चलेगा। அல்லேலூயா. எப்போதும் சந்தோஷமாகவே இருங்கள். हमेशा आनंदित रहो। இரண்டாவது நற்சீர் பொருந்துங்கள். और दूसरी बात है कि सिद्ध बनो। ஆங்கிலத்துல பி பர்ஃபெக்ட் என்று இருக்கிறது. इंग्लिश में ऐसा लिखा है कि बी परफेक्ट करके लिखा है। பரிபூரணம் உள்ளவர்களாய் இருங்கள். सिद्ध पूर्ण रहिए। நிறைவு உள்ளவர்களாய் இருங்க. भरपूरी के साथ रहिए। அதைத்தான் ஆண்டவர் முதல் பிரசங்கத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்னார், குறையெல்லாம் கர்த்தர் சுட்டிக்காட்டி நிறைவாக்கினார். वही परमेश्वर ने पहले आराधना में हमें बताया कि आप सब घटी को दूर कर पूर्ण करने के लिए। அது குறைஞ்சு போயிராம பாத்துக்கிடுங்க. वो कम न होते हुए आप ध्यान दीजिए। 10 கன்னிகைகள் மணவாளனை எதிர்கொண்டு போனார்கள். 10 कन्या लोग हमें जो है दूल्हा को लेकर गए। 5 கன்னிகைகள் விளக்கை மட்டும் கொண்டு போனார்கள். 5 कन्या लोग जो है जो मशाल को सिर्फ लेकर गए। அதுல நிரப்பப்பட்ட எண்ணெய் மட்டுமே இருந்தது. उसमें सिर्फ भरा हुआ तेल था सिर्फ। 5 கன்னிகைகள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கொண்டு போனார்கள். और 5 जो और कन्या लोग थे वो और तेल साथ में लेकर गए। மணவாளன் வர தாமதித்த போது दूल्हा जब आने के लिए देर हो गया, எண்ணெய் கொண்டு போனவர்கள் விளக்கிலே ஊற்றி ஏற்றிக் கொண்டார்கள். जो तेल लेकर गए वो डालकर जला दिए। எண்ணெய் கொண்டு போகாதவர்கள் எண்ணெய் தீர்ந்து விளக்கு அணைந்து போயிற்று. जो तेल नहीं लेके गए उनका में तेल खत्म होकर वो दिया बंद हो गया। தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில ஒன்று குறைந்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चों आपके जीवन में कुछ भी कमी ना होते हुए आपको संभाल लेना है। நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். भरते रहना है उसे। தாவீது சொல்லுகிறது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று எப்போதும் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். दाऊद जैसा कहता है कि मेरा कटोरा भरता है, करके आपका कटोरा भी हमेशा भरना चाहिए। எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபட தொடங்குவோம், जब भी कमी आती है हमारे जीवन में। ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். एक पिता को 2 पुत्र थे। அதுல இளைய குமாரன் ஒரு துன்மார்க்கனாய் இருந்தான். उसमें छोटा पुत्र जो था वो एक दुर्जन था। தகப்பனிடத்திலே சண்டை போட்டு ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். पिता से अपने जायदाद को लेकर झगड़ा करके दूर देश में जाकर दुर्जन के रूप में जिया। அவன் குறைவுபட தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. और लिखा है कि वो कमी होने लगा उसके पास। அப்பாவுக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா எல்லாம் நிறைவா இருக்கும். पिता के नजदीक रहेंगे तो सब भरपूरी में रहेगा। மூத்த குமாரனுக்கு ஆண்டவர் சொன்னாரு, पहले पुत्र को परमेश्वर ने कहा, மகனே நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய். पुत्र तो हमेशा मेरे साथ रहता है। எனக்கு உண்டாயிருக்கிறதெல்லாம் உன்னுடையதான். जो भी मेरा है वो तेरा है। தூரம் போகிறவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஆஸ்தியை அழித்து போட்டான். जो दूर गया वो दुर्जन रूप से जीकर वो सब जायदाद को मिटा दिया। ஒரு நாள் ஆண்டவருக்கு தூரமா போயிடாதீங்க. कभी भी परमेश्वर से दूर मत जाइए। சில நேரங்கள்ல போன் பண்ணும்போது அந்த போன் சொல்லும், कई बार फोन करते समय वो फोन कहती है அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா. आउट ऑफ कवरेज एरिया करके। நிறைய பேர் தொடர்பு எல்லைக்கு வெளியில போயிறாங்க. कई लोग ये तो ये उनका आउट कवरेज एरिया के बाहर मत जाइए। பாஸ்டர் போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப். पास्टर फोन करेंगे तो भी फोन स्विच ऑफ रहता है। இயேசுநாதர் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆதாமே ஏவாளே எங்கே இருக்கிறாய் என்று தேடிக் கொண்டிருக்கிறார். यीशु मसीह हमें संडे आकर आदम और हवा कहाँ है तू? அந்த ஆதாமும் ஏவாளும் எங்கே இருக்கிறாங்க? आदम और हवा कहाँ है? பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஓடி வர வேண்டும். दोपहर को ठंडे के समय में परमेश्वर आवाज सुनते ही दौड़ कर आना है। கர்த்தர் நம்மை சந்திக்க ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर हमसे मिलने के लिए एक समय रखा है। நம்மை சந்திக்க ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். हमसे मिलने के लिए एक जगह रखा है। ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகள் இருக்கும். जो
जो परमेश्वर के भवन में 3 भाग होता है। ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். एक प्रकार का क्या होता है, एक पवित्र स्थल होता है और महापवित्र स्थल होता है। அவர்கள் வாசலுக்குள்ளே துதியோடு பிரவேசிப்பார்கள். वे द्वार में स्तुति के साथ प्रवेश करते हैं பலிபீடத்திலே பலி செலுத்துவார்கள். और बलिस्थान में बलि देते हैं। அவர்கள் கை கால்களை சுத்தம் பண்ணிக் கொள்வார்கள். वो अपने हाथ पैर को धो लेते हैं பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்வார்கள். और पवित्र स्थल में जाते हैं। அங்கே தூபபீடத்திலே தூபங்கள் போடப்படும். वहाँ पे जहाँ पे धूप जलाए जाने जगह पर धूप जलाया जाता சமூகத்து है। அப்ப மேஜையிலே அப்பத்தை புதிதாக அடுக்கி வைப்பார்கள். वहाँ पे मेज में जो है वो रोटी नए से रखते हैं குத்துவிளக்கிலே எண்ணெய் ஊற்றி பிரகாசமாய் எரிய விடுவார்கள். और दिया में तेल डालकर अच्छे से प्रकाशित रूप में जलाने रखते हैं। அதெல்லாம் முடிந்த பிறகு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார்கள். वो सब जाने के बाद महापवित्र स्थल में जाते हैं। அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். वहाँ पे जो है वाचा का संदूक होता है। அந்த உடன்படிக்கை பெட்டியிலே 2 கேருபீன்கள் இருக்கும். उस वाचा के संदूक में 2 केरुबिन होते हैं। அந்த கேருபீன்களின் செட்டையின் அடியிலே கிருபாசனம் இருக்கும். उस केरुबिन के पंखों के वहाँ पे कृपास्थान होता है। அந்த கிருபாசனத்திலே தெய்வ மகிமை वो இருக்கும். कृपास्थान में परमेश्वर का महिमा होता है। அங்கே போய் சந்திப்பவர்களோடு கர்த்தர் பேசுவார். वहाँ पे जाकर मिलने वालों के साथ परमेश्वर बात करते हैं। ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவ்வளவு எளிது கிடையாது. परमेश्वर से आशीष लेना उतना आसान नहीं है। 15 பைசாவுக்கு போஸ்ட் கார்டு எழுதி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேலை கிடையாது இது. 15 पैसे का जो है वो पोस्ट कार्ड में डालकर लिख के लेना वाला चीज है। ஹalleluya. அவருடைய வாசலில் துதியோடு பிரவேசியுங்கள். उनके द्वार में स्तुति के साथ प्रवेश कीजिए। பலிபீடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். बलिस्थान में आपके जीवन को अर्पण कीजिए। இயேசுவின் இரத்தத்தாலும் வசனத்தாலும் ஆவியினாலும் கழுவப்படுங்கள். यीशु के वचन से, लहू से और आत्मा से धोए जाइए। புதிய அப்பங்களாய் உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். नए रोटी के समान आप परमेश्वर के लिए अर्पण कीजिए। பாடல் துதி ஆராதனையினால் மிகுதியான தூபங்களை பரலோகத்துக்கு அனுப்பி வையுங்கள். गीत स्तुति आराधना से बड़ी धूप स्वर्ग की ओर ले जाइए। உங்கள் குத்துவிளக்கு பிரகாசமாய் எரிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருங்கள். आपके दीपक सहित रीति से जलने के पवित्र आत्मा से भर कर रहिए। உடன்படிக்கையை முறித்து போடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். और वाचा को लोन तोड़ के पकड़ लीजिए। நீங்க ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவரோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை உண்டு. आप उद्धार पाते समय आप परमेश्वर के साथ एक वाचा बांधे हैं। இயேசுதான் எனக்கு தெய்வம், வேறு தெய்வம் இல்லை. यीशु ही मेरा प्रभु है और कोई प्रभु नहीं। நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த போது அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினீர்கள். आप बपतिस्मा लेते समय एक वाचा उनसे बांधा। நான் பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற இந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. मैं पाप से मरकर दफनाया जाता हूं, ये पाप और मेरा कोई संबंध नहीं है। இதுவரை பாவத்துக்காக வாழ்ந்தேன், இனி நீதிக்காக வாழ்வேன். अब तक पाप के लिए जिया, भी मैं धर्म के लिए जीऊंगा। நீங்கள் திருவிருந்து எடுக்கும்போது ஒரு உடன்படிக்கை உண்டு. अब जो है प्रभु वो लेते तो एक वाचा है। அப்பத்தை ரசத்தையும் கையில வைத்துக்கொண்டு, रोटी और रस को हाथ में ले रखकर, இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் கையில வைத்துக்கொண்டு, यीशु का शरीर और हमें जो लहू को रखकर, இயேசுவோடு ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணுகிறோம். यीशु के साथ एक लहू का वाचा बांधते हैं। நீர்தான் என் மணவாளன், आप ही मेरा दुल्हा हो, நான் தான் உம்முடைய மணவாளன். मैं ही आपका दुल्हन है। உம்மை தவிர வேற யாரையும் என் மனசுல நினைக்க மாட்டேன். आपके अलावा मैं मेरे मन में और किसी को नहीं நான் सोचूंगा। மனதளவுலயும் சோரம் போக மாட்டேன். मैं मन से भी निराश नहीं होऊंगा। நீ எப்போ வந்தாலும் உம்மோடு வர நான் ஆயத்தாண்டவர். आप जब भी आएंगे मैं आपके साथ आने के लिए तैयार हूं प्रभु। ஹalleluya. हालेलुया। இதுதான் உடன்படிக்கை. यही वाचा है। இந்த உடன்படிக்கையை முறித்து போடாமல் இருந்தால் ये वाचा अगर नहीं तोड़ेंगे तो திருவாசனத்திலே தேவ மகிமை விளங்கும். कृपास्थान में परमेश्वर का महिमा தேவன் होगा। உங்களை சந்திப்பார். परमेश्वर से मिलेंगे, அவர் உங்களோடு वो பேசுவார். आपसे बातें करेंगे, அவர் उங்களை वो ஆசீர்வதிப்பார். आपको आशीष करेंगे। நற்சீர் பொருந்துங்கள். मैं सिद्ध बनो, பி பர்ஃபெக்ட். बी परफेक्ट, நிறைவுள்ளவர்களாய் இருங்க. भरपूरी के साथ रहिए। அதுக்கு விளக்கம் போட்டிருக்கு, grow to maturity. उसका ऐसा अर्थ लिखा है कि ग्रो टू मैच्योरिटी करके लिखा है। முதிர்ச்சிக்கு நேராய் வளருங்கள். आप एकदम एक मैच्योरिटी की तरफ आप बढ़िए। ஹalleluya. हालेलुया। 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா மெச்சூர்டா இருக்கணும். 5 साल 10 साल हो गया तो हमें मैच्योर रहना है। இப்ப நீங்க எல்லாம் அழகா உட்கார்ந்திருக்கீங்க, அந்த பையன் கீழ படுத்திருக்கான். आप सब अच्छे से सुंदर बैठे हो, ये लड़का सोया हुआ है। குழந்தை பையன் அவனுக்கு தெரியாது. वो बच्चा है, उसको नहीं पता है, அதனால சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்தணும். लेकिन फिर भी बचपन से बोलकर सिखा के चलाना है। நீங்க இப்ப கால திட்டி படுத்திருந்தா எப்படி இருக்கும்? अगर आप पैर सीधा करके सोएंगे तो कैसा लगेगा? பாஸ்டர் சும்மா இருப்பாரா, இல்ல நான் தான் சும்மா இருப்பேனா? पास्टर शांत रहेंगे क्या या मैं तो शांत நீ रहूंगा? கால நின்னதுக்காக சொல்றேன். ஹalleluya. हालेलुया। ஒரு கூட்டத்துல एक झुंड में அங்க கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் சொன்னாரா, ரொம்ப நேரம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தோம். वो उधर से सुन रहे थे, बोले थे बहुत देर से हम सुन रहे थे। நேத்து சாயங்காலம் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் பாவமா இருந்தது. कल शाम को मैं जब आपको देख रहा था, मेरे को ऐसे ही लग रहा था। காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், सवेरे 2 घंटा और शाम को 2 घंटा ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே கேக்குறோம். கொஞ்சம்
படுத்துக்கிட்டு கேட்கட்டுமா? थोड़ी देर बहुत देर से वेट करिए, हम सुन रहे हैं, सो कर दे सुनते क्या थोड़ी देर? அல்லேலூயா. हालेलुया। நாங்க என்ன செய்யறது? हम क्या कर सकते हैं? அதனால इसलिए முதிர்ச்சி உடையவர்களாக இருங்கள். हमें मैच्योर रहना है। எதுக்கெடுத்தாலும் அழுகிற பிள்ளைகளை போல हर இருக்காதீங்க. चीज के रोने के बच्चे के समान नहीं சிறு रहना है। பிள்ளைத்தனமாக இருக்காதீங்க. बचपना नहीं होना चाहिए। ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கணும். परमेश्वर के अंदर बढ़ते रहना है। எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிற ஆட்களாக सब இருக்கணும். चीज को परख कर देखने वाले से रहना है। மாம்சத்துக்குரியவர்களா இருக்காதீங்க. शारीरिक रूप में नहीं रहना है। ஜென்ம சுபாவமுடையவர்களா இருக்காதீங்க. जो हमारे पुरखों का स्वभाव के साथ रहना है। ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். आत्मिक रूप से रहना है। Be maturity. बी मैच्योर। நீங்க வளர்ந்த பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. अब बड़े हुए बच्चों के समान रहने के परमेश्वर सहायता மூன்றாவது, करेगा। तीसरी बात, ஆறுதல் அடையுங்கள். ढाढ़स बांधो। Be of good comfort. बी ऑफ गुड कंफर्ट। ஆறுதல் அடையுங்கள். अब ढाढ़स बांधो। நிறைய நேரங்கள்ல கவலைகளோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் தான் அநேகர் இருக்கிறார். कई बार चिंता के साथ आंसू के साथ ही कई लोग रहते हैं। வெளியில இருக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க, உள்ள இருக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. बाहर के रहने वाले लोग भी ऐसे रहते हैं, अंदर रहने वाले भी ऐसे रहते हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா கவலையும் மறந்து விடுங்கள். परमेश्वर कहते हैं कि सब चिंता को भूल जाओ, வேதனைகளை மறந்து விடுங்கள். आपके दुख को भूल जाओ। ஃபாதர் பாடுற ஒரு பாட்டு, கடந்ததை நினைத்து கலங்காதே. फादर जी ऐसा कहते हैं कि पिछले बीता हुआ बात को देखकर आप चिंतित मत हो जाओ। நடந்ததை மறந்து விடு. जो घटा है वो सब चीज भूल जाओ। கர்த்தர் புதியன செய்திடுவார். परमेश्वर ये नई बात करता है இன்றே நீ காண்பாய். और उसे तो आज ही देखेगा। அதை இன்றே நீ காண்பாய். और तू आज ही उसे देखेगा। சங்கீதங்களை भजन संगीता को சங்கீதக்காரன் பாட்டா பாடுனா, भजनकार गीत के रूप में गाया। நம்ம வசனமா படிச்சிட்டு இருக்கோம். हम वचन में पढ़ रहे हैं। அந்த மாதிரி நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வசனமா சொல்லிட்டு இருக்கிறேன். और इसी प्रकार मैं गा रहा हूँ, ये भाई वचन की என்னை விட நல்லா பாடக்கூடியவர் அவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर धन्य हो। கடந்ததை நினைத்து கலங்காதீங்க. हमें बीती हुई बात को सोचकर हमें चिंता मत நடந்ததை कीजिए। எல்லாம் மறந்து விடுங்கள். जो भी हुआ सब भूल जाइए। கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். परमेश्वर नई बात करेंगे, அது இன்றே தோன்றும். वो आज ही होगा। எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது. इब्रानियों का 12वां अध्याय में यीशु के बारे में लिखा है। அவர் இனி வரப்போகிற பலன் மேலே நோக்கமாயிருந்தார். अभी आने वाले प्रतिफल के ऊपर वो आग लगाए हुए थे। அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். वो अपमान को न गिनते हुए वो क्रूस को उठाए। தனக்கு முன்பாக இருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அப்படி செய்தார். उनके सामने जो आनंद था उसके कारण उन्होंने ये सब किया। உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் முன்னால சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். आप सबके सामने परमेश्वर ने एक आनंद को रखा है। வசனம் போட்டு பாருங்க, எபிரேயர் 12:2. देखिए ये वचन लिखा है इब्रानियों का 12वां அவர் अध्याय। தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு उसने अपने सामने रखे हुए आनंद के कारण அவமானத்தை எண்ணாமல் वो अपमान को न गिनते हुए சிலுவையை சகித்து क्रूस को सहकर தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்திலே வீற்றிருக்கிறார். परमेश्वर के सिंहासन की दाहिनी ओर जा बैठा। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் பாடுகளை சகிக்கிறவர்களா இருங்க. आप क्लेश को सहने वाले रहिए। பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. क्लेश के बिना स्वर्ग नहीं है। சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. क्रूस के बिना सिंहासन नहीं है। எனவே பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள். इसलिए धीरज के साथ सह लीजिए। நேற்று காலையில் ஆண்டவர் பேசின மாதிரி அவைகள் உங்கள் மனதுக்குள் இருக்க இடம் கொடுக்காதீர்கள். कल सवेरे जैसा परमेश्वर बात किया उसके लिए अपने मन में जगह मत दीजिए। சுற்றிலும் இருந்தால் போய்விடும். आजू बाजू में रहेगा तो चले जाएगा, மனதுக்குள் இருந்தால் போகாது. लेकिन मन में रहेगा तो नहीं जाएगा। உங்கள் மனதை ஆரோக்கியமாய் வைத்து आपके मन को चंगाई के साथ रखिए। நீங்கள் ஆறுதல் அடையுங்கள். आप ढाढ़स बांधो ஏக சிந்தையாயிருங்கள். और एक मन के साथ रहिए। Be of one mind. एक मन के साथ रहिए। ஒரே மனமுடையவர்களாக நீங்கள் एक இருங்கள். ही मन के साथ आपको रहना है। ஆங்கில வேதாகமத்திலே இன்னொரு வார்த்தை இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. इंग्लिश बाइबल में इसके बारे में और एक शब्द यूज किया गया है। Agree with one another. एक दूसरे के साथ हाथ मिलाओ। ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகணுமா? एक दूसरे के साथ मिलता जुलता जाना है। ஏன் சபைகள்ல பிரச்சனை வருது? क्यों कलीसिया में परेशानी आती है? ஒரு 4 பேர் ஒரு பொறுப்பு கொடுத்து அங்க போய் செஞ்சுட்டு வாங்கன்னா 4 பேர் சண்டை போட்டு 4 பக்கம் போயிடும். एक 4 लोगों को एक जिम्मेदारी देकर करके आओ कहेंगे तो चारों लोग झगड़ा करके वापस आते हैं। ஏன்னா இவர் சொல்றது அவருக்கு பிடிக்கல, அவர் சொல்றது இவருக்கு பிடிக்கல. क्योंकि ये बोलने वाली बात है उनको नहीं पसंद है, वो बोलने वाले इनको नहीं पसंद है। பைபிள் சொல்லுகிறது agree with one another. बाइबल कहती है कि एक दूसरे के साथ हाँ मिलाओ। நீ சொல்றத அவங்க கேட்கணும்னு நினைக்கிற மாதிரி அவங்க சொல்றத நீங்க கேளுங்க. जैसा आप बोलने का वो सुनने का आप सोचते हो कि वो जो बोलते हैं आपको भी सुनना है। இங்க யாரும் உயர்ந்தவர்களும் இல்ல தாழ்ந்தவர்களும் இல்ல. यहाँ पे कोई बड़े और छोटे नहीं है। all are equal. सब जन एक समान है। எல்லாரையும் ஒன்று போல நினைக்கணும். सबको एक समान समझना है। நீங்க நல்லா படிச்ச ஆட்களாக இருக்கலாம், आप बड़े पढ़े लिखे हुए रह सकते பட்டம் हैं, பெற்றவர்களாக आप இருக்கலாம், अच्छे பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், अच्छे
अच्छे पद में रह सकते हैं, பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், धनवान हो सकते हैं, அழகானவர்களாக இருக்கலாம், सुंदर हो सकते हैं, அந்தஸ்து உடையவர்களாக இருக்கலாம். अच्छी सुविधा के साथ रह सकते हैं, சபைக்குள்ள வந்துட்டா all are equal. लेकिन कलीसिया में आते ही सब समान है, எந்த ஏற்றத்தாழ்வும் இங்க कोई இருக்கக்கூடாது. ऊंच नीच यहाँ पे नहीं होना चाहिए। ஹalleluya. हालेलुया। எங்க சபையில ஒரு சகோதரர் இருந்தார், हमारे कलीसिया में एक भाई थे, ரொம்ப உற்சாகமான சகோதரர். बहुत उत्साहित थे। அவர் ஒரு கள்ளச்சாராய வியாபாரியா இருந்து ரட்சிக்கப்பட்டவர், वो एक हमें दारू का बिजनेस को छोड़कर वो उद्धार पाए हुए ஒரு थे, ரவுடியா இருந்து ரட்சிக்கப்பட்டவர். एक राउडी थे और वो उद्धार पाए, நன்றாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். अच्छे से सेवकाई करने लगे। ஒரே கிராமத்துல 22 குடும்பங்களை ரட்சிப்புகளை நடத்தினார். एक ही गांव में हमें 22 परिवार को उद्धार में चलाए। உடனே அந்த சில வேறு சபையைச் சேர்ந்த ஊழியர்கள் அந்த சகோதரரை சந்தித்தார். तो क्या हुआ कि दूसरे कलीसिया के जो लोग उस भाई से मिले, அவருடைய பேர் ஸ்ரீரங்கன், उनका नाम श्रीरंगन था, நான் பேர் வச்ச பிலிப்பு என்று. मेरे नाम रखा फिलिप कर, பிலிப்பு போல அவர் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி क्योंकि फिलिप के समान वो सेवकाई நல்லா करता है। ஊழியம் செய்தார். अच्छा सेवकाई किया। ஆட்கள் வந்து பேசினார்கள், நீ நல்லா ஊழியம் செய்ற, अब सब आगे बोले कि आप अच्छा सेवकाई कर रहे हो, நீ ஏன் ஒரு சபை ஆரம்பிக்க கூடாது? तू क्यों एक कलीसिया शुरू नहीं कर सकता? ஒரு இங்க ஒரு ஷெட் போட்டுட்டு ஊர்ல ஆரம்பிச்சேன்னா 22 குடும்பமும் சபைக்கு வந்தது. यही गांव में एक शेड डालकर अगर तू सभा चलाएगा तो 22 परिवार आएंगे। அவர் சொல்லிட்டாரு, எனக்கு ஊழியம் செய்யற அழைப்பு இல்ல, उन्होंने कहा कि मुझे सेवकाई करने का, உதவி செய்யற அழைப்பு தான் எனக்கு. मदद करने का मेरा बुलावट है, ஊழியக்காரருக்கு உதவி செய்யற அழைப்பு தான் எனக்கு. सेवक को मदद करने का बुलावट है, அதைத்தான் நான் செய்வேன். वही मैं करूंगा। போயிட்டாங்க. और फिर चले गए। சில நாள் கழித்து திரும்ப வந்தார்கள். कुछ दिन के बाद वो लोग वापस आए। என்ன ஸ்ரீரங்கன் எப்படி இருக்கிறார்? क्या श्रीरंगन कैसा है? சூப்பரா இருக்கு. अच्छा हूँ, ஏன்னா அதுக்கு முன்னால அவர் பள்ளிக்கூடத்து பக்கமே போனதே கிடையாது, क्योंकि उसके पहले कभी वो स्कूल के बाजू में तक भी गए नहीं, எழுத படிக்கவே தெரியாது. लिखना पढ़ना नहीं आता था। பைபிளை படிச்சு அவர் நல்ல படிக்கிற ஆளா மாறிட்டார். बाइबल पढ़कर अच्छा पढ़ने वाले व्यक्ति जैसा बन गए। ஆண்டவரே ஞானத்தை கொடுத்தார். परमेश्वर ने ज्ञान दिए। சபையில வசனம் சொல்லும்போது அவர் படிப்பார். कलीसिया में वचन बोलते समय पढ़ते थे। எல்லா கணத்தையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். सारे का आदर परमेश्वर ने उनको दिया। சூப்பரா இருக்கு. आज सुपर है। நான் ரவுடியா இருந்தேன், मैं राउडी था, சாராயம் குடிச்சு ஆடிட்டு இருந்தேன், मैं दारू पीकर नाचता था। இன்னைக்கு கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமாய் நான் आज இருக்கேன். परमेश्वर अपने सुंदर मुकुट के समान हूँ। அவங்க கேட்டாங்க, அதெல்லாம் சரிதான், उन्हें पूछा ये वो सब ठीक है, இந்த சபையில நீ யாரா இருக்கிறாய்? ये कलीसिया में तू क्या है? பிசாசு இப்படித்தான் போட்டு உங்களை குழப்பமா எச்சரிக்கையா இருக்கு. शैतान ऐसे आपको बहुत परेशान करेगा। அவனுடைய எய்ம் என்ன? எப்படியாவது இந்த சபையை விட்டு இந்த ஆளை கொண்டு போயிடணும். उसका मकसद क्या है? कैसे तो कलीसिया से जो आदमी को लेकर இந்த ஆள் जाना है, இருக்கிறதுனால சபை வளருது. क्योंकि ये आदमी रहने के कारण कलीसिया बढ़ रहा है। இவரை வெளியில கொண்டு போயிட்டா அந்த சபை வளர்ச்சியை தடுத்தாங்க. इनको बाहर लेके जाएंगे तो कलीसिया को बढ़ोतरी को रोक सकते हैं। உன் சபையில் நீ யாரா இருக்கிறாய்? आपके कलीसिया में आप कौन है? சொன்னாரு, நான் ஒரு சாதாரண விசுவாசி. उन्होंने बोला मैं एक साधारण विश्वासी हूँ। நீ ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, आज उद्धार पाकर 5 साल हो गया, ஞானஸ்நானம் எடுத்து 5 வருஷம் ஆச்சு, बपतिस्मा लेकर 5 साल हो गया, இன்னும் நீ விசுவாசியா தான் இருக்கிறியா? अभी भी तू विश्वासी है क्या? ஒரு மூப்பரகுப்பர் ஆகலையா? तू एक हमें बुजुर्ग का मनुष्य के समान नहीं हुआ क्या? அப்பதான் இவருக்கு மனசுக்குள்ள அப்போ நம்ம வருஷம் ஆக ஆக போஸ்டிங் கொடுப்பாங்க போல இருக்கு. कभी इनके मन में ऐसा है कि वो साल चलते चलते एक नए नए पद मिलेगा हमें। இந்த பாஸ்டர் நமக்கு போஸ்டிங் கொடுக்காம ஏமாத்துறாரு. ये पास्टर हमें पद न देते हुए मुझे धोखा दे रहे हैं। அவர் வந்து சொன்னாரு, उन्होंने आके कहा பாஸ்டர் पास्टर எல்லா சபையிலும் மூப்பர்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்களாமே, तो सभी कलीसिया में सब बुजुर्ग करके अगर ऐसा நீங்க पद ஏன் அந்த देते हैं, பட்டத்தை எனக்கு கொடுக்கல? वो क्यों आप मुझे नहीं दिए? என்ன அதனால என்ன? तो पास्टर ने कहा कि उससे क्या? நல்ல உற்சாகமான ஒரு விசுவாசி, अच्छा उत्साहित रहने वाले ஊழியம் विश्वासी, செய்யற விசுவாசி सेवक करने वाले विश्वासी। இந்த சபையில அறிவித்து மூப்பரா மாத்திட்டோம். फिर कलीसिया में हमें घोषणा कर उनको एक बुजुर्ग के रूप में बदल दिए। மூப்பர்னு பட்டம் கிடைச்சதுதான் தாமதம். हमें वो पद मिलते ही बस அப்படியே மண்டையில அப்படியே கொம்பு வேகமா வளர்ந்துச்சு. उनके सिर में पूरा ऐसा सिंह बढ़ गया। அப்படியே பார்வை, அவருடைய நடை எல்லாமே அப்படி ஸ்டைல் எல்லாம் उनका வித்தியாசம். नजर, उनका चलना फिरना सब बदल गया। வெளியில எல்லாம் போய் சொல்லுவாரு, நான் சபையிலே யாரா இருக்கிறேன், நான் மூப்பரா இருக்கிறேன், நான் மூப்பரா वो இருக்கிறேன். बाहर जाके बोलते हैं कि मैं कलीसिया में ये पद में हूँ, ये पद में हूँ कर कर। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा துன்மார்க்கனுடைய கொம்பை வெட்டுனாரு. दुर्जन के सिंह को काट कर कर। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு பெரிய பொறுப்புக்கு நம்ம வந்தாலும் कितने भी बड़े पद में हम आ जाएंगे तो தலையில கொம்பு முளைக்க விடக்கூடாது. हमारे सिर में सिंह को नहीं बढ़ाना அந்த है। கொம்பு முளைச்சதுனால தான் லூசிபர் விழுந்து சாத்தானா மாறினான். वो सिंह बढ़ा इसलिए लूसीफर गिरकर शैतान बदल गया। தாழ்மையா இருக்கணும்.
हमें दीनता के साथ रहना है। ஒவ்வொரு பிரசங்கமும் இங்க பண்ண வரும்போது நான் என்னுடைய பெட்டுக்கு அடியில அங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க हर एक प्रचार करने से पहले मैं वो खाट के बाजू में बैठकर परमेश्वर मुझे बचाओ करके बोल कर आता हूँ। இயேசுநாதர் ஃபியூஸ் புடிங்கிட்டாருன்னா எல்லாம் ஆஃப் ஆயிடும்। अगर यीशु अगर फ्यूज हटा देंगे तो सब बंद हो जाएगा। அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெngth கொடுக்கிறதுனால தான் நிக்கிறோம்। वो थोड़े बल दे रहे इसलिए हम खड़े हैं। அவர் இல்லன்னா நம்ம ஜீரோ। वो नहीं है तो हम शून्य हैं। அவர் இருந்தா தான் நம்ம ஹீரோ। वो है तो इसलिए हम हीरो हैं। ஹalleluya हालेलुया। ஹீரோன்னு ஒரு கூட்ட ஃபேன் தேடாதீங்க உங்களுக்கு। हीरो कर एक फैन मत ढूंढिए आपके लिए। இடத்துல ரசிகர்கள் கூட்டம் இருக்கும்। कई लोग फैंस का झुंड होता है। நல்ல இசை வாசிக்கிறார் பாட்டு பாடுறார் இவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கலாம்। अच्छा हम इनका गाना गाते हैं अच्छा म्यूजिक बजाते हैं इनके लिए फैंस हो सकते हैं। ஹalleluya हालेलुया। நான் நல்ல பிரசங்கம் பண்ணா எனக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கலாம்। मैं अच्छा प्रचार करने के कारण कुछ फैंस का झुंड हो सकता है। ரசிகர் கூட்டம் எல்லாம் ஒளிவதாக। ये फैंस का झुंड सब नाश हो जाए। ஹalleluya हालेलुया। ஃபாலோவர்ஸ் கூட்டம் வாழ்வதாக। ये फॉलोअर्स का जो झुंड है वो बढ़े। இயேசுநாதரை பின்பற்றுகிற கூட்டம்। यीशु का मसीह को पीछा करने वाले। பிரசங்கம் பண்ணிட்டு இப்போ ஓடிடுவேன்। मैं प्रचार करके दौड़ जाऊंगा। நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தான் இவர் பேசாம இருப்பார்। मैं प्रचार करके जब तक खत्म नहीं करता तब तक ही पास्टर शांत रहेंगे। ரூம்க்குள்ள போனோம்னா சாப்பாட்டை போட்டு வண்டியில ஏத்தி கொண்டாந்து மல்லாடல விட்டு வந்துருவார்। प्रचार खत्म होते ही मुझे खाना देकर मलाड में जाकर छोड़ कर देंगे। இவர் சும்மா இருந்தாலும் அங்க இருக்கிறவர் சும்மா இருக்க மாட்டார்। ये शांत हो जाएंगे तभी वहां पे रहने वाले शांत नहीं அவர் रहेंगे। நேத்தே சொல்லிட்டாரு லேட் பண்ணாம கொண்டாந்து விட்டுறணும்। वो कल ही बोल दिया लेट के बिना आके बराबर छोड़ देना। I am not permanent। मैं परमानेंट नहीं हूँ। நான் நிரந்தரமானவன் அல்ல। मैं निरंतर नहीं हूँ। யாரும் நிரந்தரமானவன்। कोई भी निरंतर नहीं है। கொரோனால 750 பாஸ்டர்ஸ் செத்து போனாங்க। पिछले कोरोना में हमें 700 के करीब हमें पासवान मर गए। அந்த சபைகள் நடக்கத்தான் செய்கிறது। वो कलीसिया चल रही है। காரணம் அவர்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்। कारण क्योंकि वो सब यीशु को देख रहे हैं। ஊழியக்காரரை பார்த்துட்டு என்ன ஆகும்? सेवक को देखते रहेंगे तो क्या होगा? அவர் செத்தா எல்லாரும் சேர்ந்து செத்து वो போயிடும்। मरेंगे तो सब मर जाएंगे। ஒரே நாள்ல 100 அடக்காரவன் நடக்கும்। एक ही दिन में सब 100 दफनाने का आराधना होगा। ஆனா ஒரு அரசியல்வாதி செத்தா கூட 4 பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாங்க। लेकिन वो एक नेता मरता है तो बहुत हार्ट अटैक में मर जाता ஆனா है। பாஸ்டர் செத்தா எவனுமே சாக மாட்டான்। लेकिन पास्टर मरते तो कोई नहीं मरता है। என்னன்னா நாம பாஸ்டரை பார்க்க பழக்கல இயேசுவை பார்க்க क्योंकि பழக்கம்। हम पास्टर को देखकर हमारी आदत नहीं है। அப்ப परमेश्वर को எங்களுக்கு देखने की आदत है। ஃபேன்ஸ் தேவையில்ல। तो हमें फैंस नहीं जरूरत है। எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் தேவை। हमें फॉलोवर्स चाहिए। ஹalleluya। हालेलुया। எங்கே போயிட்டு இருக்கோம்? எல்லாரோடு இணங்கி போங்க। सभी के साथ मिलकर जाइए। ஏக சிந்தை உடையவர்களாக இருங்கள்। हम एक ही मन वाले रहिए। சமாதானமாய் இருங்கள்। शांति के साथ रहिए। live in peace। शांति के साथ जिए। சபைக்குள்ள சண்டை இருக்க கூடாது। कलीसिया के अंदर झगड़ा नहीं होना चाहिए। சபைக்குள்ள குழப்பம் இருக்க கூடாது। कलीसिया के अंदर गड़बड़ नहीं होना चाहिए। சபைக்குள்ள பிரிவினை இருக்க கூடாது। कलीसिया के अंदर अलगपन नहीं होना चाहिए। நீங்க சபையை பிரிக்கிற ஆட்களாக இருந்தால் अगर कलीसिया को आप अलग करने वाले लोग रहेंगे तो சபை இயேசுவின் சரீரம்। कलीसिया जो है यीशु मसीह का शरीर है। சரீரத்தை வெட்டி கூறு கொடுக்கிற ஆட்களாக நீங்க இருக்கீங்க। अगर शरीर को काट कर डालने वाले लोग हो आप। அந்த மூப்பரை பத்தி சொல்லிட்டு வந்தேன்ல। वो जो बुजुर्ग आदमी के बारे में बोलकर आया था मैं। அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு கொம்ப வெட்டுனாரு। तो परमेश्वर कहा कि उनका सींग काट कर கரெக்ட்டா டிசம்பர் மாசம் முடிஞ்சது। करेक्ट हमें दिसंबर महीना हुआ। ஜனவரியில ஒரு லிஸ்ட் போட்டேன்। जनवरी में एक नया लिस्ट डाला मैंने। எவரும் மூப்பரும் கிடையாது கீப்பரும் கிடையாது। मैंने बोला कोई भी किसी भी पद में नहीं है। எல்லாரும் லீடர்ஸ்। सब लोग लीडर्स हैं। ஏரியா லீடர்ஸ், एरिया नेता, डिपार्टमेंट लीडर्स, डिपार्टमेंट नेता, all are equal। सब समान है। எவனுக்கும் கொம்பு முளைக்க கூடாது। किसी को भी सींग नहीं उठना है। கரெக்ட்டா போயிட்டு இருக்கு சபை। अच्छा सा चल रहा है इसका। ஆமென்। आमीन। யார் தலைவர்? कौन है नेता? இயேசுதான் தலைவர்। यीशु ही नेता है। நாமெல்லாம் அவருக்கு கீழ தான்। हम सब उसके नीचे हैं। ஆமென்। आमीन। ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் கர்த்தர் வச்சிருக்கிறார்। एक एडमिनिस्ट्रेशन का स्ट्रक्चर जो है परमेश्वर ने रखा है। ஊழியக்காரர்கள், முழு நேர ஊழியர்கள், உதவி ஊழியர்கள் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கர்த்தர் வச்சிருக்கார்। सेवक लोग, पूरे समय के लिए सेवक लोग और जो मदद करने वाले लोग सब ऐसा स्ट्रक्चर रखा है। அதற்காக தோத்திரம்। उसके लिए धन्य हो। ஆனால் ஒரு நாளும் लेकिन कभी भी யாருக்கும் மேல போகணும்னு நினைக்காதீங்க। किसके ऊपर जाने का मत सोचिए। மேல போகணும்னு நினைச்சதனால தான் லூசிபரை தள்ளி விட்டார்। ऊपर जाने के लिए सोचा इसलिए लूसीफर को धकेल दिया। நீங்கள் தாழ்மைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள்। आपको दीनता के साथ बनते रहना है। தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான்। अपने आप को दीन करने वाला ऊंचा उठाया जाएगा। தன்னைத்தானே உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான்। अपने आप को ऊंचा करने वाला हालेलुया। हालेलुया। சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள்। शांति के साथ रहिए। அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் பாத்திரராகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார்। तब प्रेम का और शांति का जो दाता है परमेश्वर आपके साथ रहेगा। The God of love and peace will be
be with you. परमेश्वर जो प्रेम और शांति का दाता है वो आपके साथ रहेंगे। ஆண்டவருடைய அன்பு உங்களோட இருக்கணுமா? परमेश्वर का प्रेम आपके साथ रहना है क्या? அன்பான ஆண்டவர் உங்களோட இருக்கணுமா? प्रेम भरे परमेश्वर आपके साथ रहना है क्या? சமாதானத்தின் தேவன் உங்களோட இருக்கணுமா? शांति का दाता आपके साथ रहना है क्या? அவருடைய சமாதானம் உங்களோட இருக்கணுமா? उनका शांति आपके साथ रहना है क्या? சந்தோஷமா இருங்க, आनंदित रहो, நற்சீர் பொருத்துங்கள், हमें आस्तित बनो, ஆறுதல் அடையுங்கள், ढाढ़स बांधो, ஏக சிந்தையாயிருங்கள், एक ही मन से रहो, சமாதானமாயிருங்கள், शांति के साथ रहो। அல்லேலூயா। हालेलुया। இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கடைசியாக ஆண்டவர் சொல்லிட்டாரு। ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் ஒரு வார்த்தை परमेश्वर ने हर एक संदेश के लिए एक शब्द दिया था और ये आखिरी कर कर कहा मुझे। கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு। अब परमेश्वर बोला ये आखिरी संदेश है। கடைசியாக இருக்கிற வசனத்தை எல்லாம் பொறுக்கி எடுத்து பார்த்தா ये आखिरी का कर कर आखिरी चापा पर लिखा है, वो सब वचन को मैं इकट्ठा जब किया, அவ்வளவு அழகான ஒரு பிரசனம்। उतना अच्छा एक वो संदेश बनता है। நீங்க எல்லாம் பாக்கியவான், आप सब धन्य हो। எந்த சபைக்கு கூட அப்படி பேச மாட்டாரு। मेरे कलीसिया से परमेश्वर ऐसा मैं बात नहीं करते உங்க हैं। சபைக்கு தான் ஆண்டவர் நல்லா आपके कलीसिया के लिए परमेश्वर अच्छा बात कर रहे हैं, ஏன்னா 21வது நாளா நீங்க ஜெபம் क्योंकि 21 दिन से आप प्रार्थना कर रहे हो। உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்। आपका प्रार्थना को परमेश्वर सुने हैं। ஹalleluya। हालेलुया। இரண்டாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்। दूसरा एफिसियों का पुस्तक 6वां अध्याय 10वां वचन। கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்। इसलिए प्रभु में और उसकी शक्ति के प्रभाव में बलवंत बनो। Be strong in the Lord and in the power of his might. परमेश्वर के शक्ति में प्रबल रहकर बलवंत होना है। நீங்கள் கர்த்தரிலே பலப்பட வேண்டும்। आपको परमेश्वर में बलवान होना है, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்பட வேண்டும்। परमेश्वर के शक्ति के प्रभाव में आपको बल होना है। அப்படி சுண்டனா கீழ விழுற ஆட்களா இருக்க கூடாது। ऐसे चिमटी लेते ही गिरने वाले से नहीं रहना है। சில பெண் பிள்ளைகளை பார்த்தா அப்படியே முருங்கை மரம் வளர்ந்து வர மாதிரி இருக்கு। कुछ हमें बहनों को देखते तो ऐसे एकदम शेखा का झाड़ बढ़ने ऐसा बढ़ते हैं, பூண்டு ஊதுனா காணாம போயிடும்। लेकिन ऐसा फूंक कर फूंकते तो गायब हो जाते हैं। ஏன்னா அந்த சாப்பிடுறதுல ரொம்ப for क्योंकि खाने में बहुत वो कम खाते हैं, eating। एकदम कम खाते हैं। நீங்க தம்பிமாரெல்லாம் அப்படிதான் இருக்கிறீங்க। यहाँ पे भाई लोग ऐसी हैं, ஏன்னா நீங்க அதிகமா சப்பாத்தி சாப்பிடுறாங்க। क्योंकि आप लोग ज्यादा चपाती खाने वाले लोग हो। தமிழ்நாட்டுல எல்லாம் சோறா சாப்பிட்டு பெரிய குண்டர்களா மாறிட்டோம்। तमिलनाडु में सब हम लोग चावल खाकर बहुत बड़े हालेलुया। हालेलुया। ओवर ईटिंग, ओवर ईटिंग, இது पुअर ईटिंग, இது ओवर ईटिंग। एक है गंदा खाना और एक ज्यादा खाना। அதே ஈட்டிங் வந்து ஸ்பிரிச்சுவல்ல இருக்கா? वही खाना जो खाने का अनुभव आत्मिक रूप में है क्या? வசனத்தை சாப்பிடுறோமா? वचन को खा रहे हैं क्या? வசனம் தான் ஆத்மாவுக்கு ஆகாரம்। वचन ही आत्मा के लिए भोजन है। சுண்டுனா முறிஞ்சு விழுகிற ஆட்களா இருக்க கூடாது। चिमटी लेते ही गिरने वाले मनुष्य के समान नहीं रहना। ஊதுனா பறந்து போற ஆட்களா இருக்க फूंकते கூடாது। ही गायब होने से नहीं Be रहना है। strong in the Lord. हमें बलवंत रहो परमेश्वर के अंदर, அவரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும்। प्रभु में और उसके शक्ति के प्रभाव में बलवंत रहना है। ஏன் பலப்படணும்? क्यों बल पाना है? 11ஆம் வசனம்। 11वां वचन। நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்। शैतान के युक्ति के सामने खड़े रहे, वैसे आपको हमें ताकत रहे। Able to stand against Satan. हमें उसके सामने शैतान की युक्ति के सामने खड़े रहे। உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எப்போதும் போர் தொடுத்துக் கொண்டே இருக்கிறான்। आपके विरुद्ध शैतान जो हमेशा हमें युद्ध कर रहा है, அவன் வெள்ளம் போல வருகிறான்। वो बाढ़ के समान आता है, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல वो வருகிறான்। निकालने वाले सिंह के समान आता है, அவன் உங்களை சிதறடிக்க கழுகை போல वो வருகிறான்। आपको बिखारने के लिए हमें वो चील के समान आता है, அவன் உங்களை விழுங்க ஓநாயை போல वो வருகிறான்। आपको निकालने के लिए एक फॉक्स के समान आता है, ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு வருகிறான்। वो भेड़ का जो है चमड़ी डाल कर आ रहा है। எது ஓநாய் என்றும் தெரியவில்லை, எது ஆடு என்றும் தெரியவில்லை। क्या हमें भेड़िया है और क्या भेड़ है करके नहीं पता। ஆடு என்று நினைத்து தோளில் கை போடுகிறோம், அது வாயை பிளந்து விழுங்கிவிடும்। हमें वो भेड़ करके हम हाथ डालते हैं, लेकिन वो मुंह खोलकर हमें निकाल लेता है। சாத்தானுக்கு முன்னாலே எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும்। शैतान के सामने खड़े रहना है तो उनके हमें परमेश्वर और उसके शक्ति के प्रभाव में बलवंत होना है। 12வது வசனம்। 12वां वचन। ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு। क्योंकि हमारा यह मूल्य युद्ध लहू और मांस से नहीं, परंतु प्रधानों से और अधिकारों से और इस संसार के अधिकार के हाकिमों से और उस दुष्टता की
आत्मिक सेनाओं से और जो आकाश में है इस उनके साथ है। பிசாசு தந்திரமாய் வந்து நம்மோடு போராடுகிறான். जो शैतान जो है वो युक्ति के साथ वो मंत्र डालता है। இன்னொன்று நமக்கு நிறைய போராட்டங்களை பிசாசு கொடுக்கிறான். और कई लड़ाइयां हमें शैतान देता है। We have more struggles in our life. हमें बहुत परेशानी है हमारी जिंदगी में। நிறைய போராட்டங்கள் இருக்குது. कई लड़ाइयां हैं। இந்த போராட்டத்தில எல்லாம் நீங்க நின்னு ஜெயிக்கணும்னா ये सब लड़ाई में रुककर आपको जीतना है तो கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். प्रभु में और उसके शक्ति के प्रभाव में बलवंत होना है। பலனற்றவர்களா இருக்க கூடாது. कमजोर और निर्बल नहीं रहना है। சாத்தானுக்கு முன்னால விழுந்து போகிறவர்களா இருக்க கூடாது. शैतान के सामने गिर जाने वाले से नहीं रहना है। சாத்தானை கண்டு ஓடி போகிறவர்களா இருக்க கூடாது. शैतान को देखकर भागने वाले से नहीं रहना है। சாத்தானை அடித்து வீழ்த்தி அவன் மேல் ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்க. शैतान को मार के गिराकर उस पर जय पाने वाले से रहना है। தாவீதை போல அந்த கோலியாத்தை வீழ்த்தி அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டணும். दाऊद जैसा गोलियत को गिराकर उसका ही तलवार लेकर उसका सिर को काटा। உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களையும் சர்வ சங்காரமாக்க வேண்டும் என்றால் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். आपके सामने आने वाले सारे शत्रुओं को आपको पूरी तरीके से नाश करना है तो प्रभु में और उसके प्रभाव शक्ति के प्रभाव में आपको बलवंत होना है। மூன்றாவது ஏன் பலப்பட வேண்டும்? 13ஆம் வசனம். तीसरा क्यों हमें एक बलवंत होना है? 13वां वचन। ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கவும் அப்ப be able to stand in the evil day. बुरे दिन के सामना कर खड़े रहने के लिए। हेलो தீங்கு நாள் எப்போ வரும்? बुरा दिन कभी आएगा? நீங்க எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. आज बहुत साइलेंट हो आप। கடைசியா நீங்க புரிய போறீங்களா பாஸ்டர்? हम जाने वाले हैं पास्टर। அப்படின்னு ஒரு துக்கம் கொண்டாடுதலா இருக்கீங்களா? ऐसा दुख के साथ होता है। ஆனா ரொம்ப ஜோக் கம்மியா இருக்குது பாஸ்டர் நீங்க. लेकिन आज जोक कम है पास्टर। ஹalleluya. அப்படின்னு கவலையா இருக்கீங்களான்னு தெரியல. ऐसा दुख के साथ है क्या? ஆமென். आमेन। தீங்கு நாள் எப்போ வரும்? बुरा दिन कभी आएगा? அம்மா எப்பவும் வரும். हमेशा। எப்படி கண்டுபிடிச்சீங்க எப்போ வரும்? कैसा आपने அனுபவம் एक्सपीरियंस है। நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? मैंने कैसा पता लगा? लॉर्ड्स प्रेयर கர்த்தருடைய ஜெபத்துல இருந்து கண்டுபிடிச்சேன். परमेश्वर के प्रार्थना से मैंने पता लगाया। பரமண்டல ஜெபம் ஒன்னு இருக்குது பாத்தீங்களா? एक स्वर्गीय प्रार्थना करके पता है ना? பரமண்டல ஜெபத்தை எப்ப பண்ணணும்? वो कभी करना है प्रार्थना को। என்ன பஸ் ஓவரா கேள்வி கேக்குறீங்க? क्या पास्टर बहुत प्रश्न पूछ रहे हो? பரமண்டல ஜெபத்தை எப்ப பண்ணணும்? या मेरे स्वर्गीय को प्रार्थना को कब करना है? எப்ப பண்ண சொன்னாரு ஆண்டவர்? कब करने के लिए बोला परमेश्वर? தெரியல தானே? ஏமா? அனுதினம். எப்படி அனுதினம்னு சொல்றீங்க? வெரி குட். கை தட்டுங்க பாக்க அம்மா ஒரு கை தட்டுங்க. சூப்பர். சரியான அன்றென்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்னு ஜெபம் பண்ண சொன்னா என்ன அர்த்தம்? प्रतिदिन का जो आहार है वो हमें दो करके प्रार्थना करने के लिए बोले तो किसका क्या है? एवरी डे ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை பண்ணணும். हर दिन वो प्रार्थना करना है। அந்த ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டிய ஜெபத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு. वो हर एक दिन करने वाली प्रार्थना में परमेश्वर कहते हैं எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். हमें परीक्षा में न लेते जाए, जाकर बुराई से बचाइए। அப்ப சோதனை காலம் எப்போ வரும்? तो बुरा का दिन कभी आएगा? एवरी डे வரும். हर दिन आएगा। நீங்க उलगத்துல இருக்கிற वரைக்கும் வரும். आप दुनिया में जब तक हो तब तक आएगा। மூக்குன்னு இருந்தா சளி வரும். ना करेगा तो उसमें जो है उसमें कफ आएगा। ஹalleluya. हालेलुया। உலகத்துல இருந்தா பிரச்சனை, दुनिया में रहेंगे तो परेशानी आएगा। உலகத்தில் உபத்திரவம் உண்டு. दुनिया में क्लेश है। ஹalleluya. हालेलुया। ஆனா நிறைய பேர் சீக்கிரம் செத்து போயிடலாமான்னு யோசிங்க. इसलिए कई लोग ऐसे जल्दी मर जाएंगे ऐसा सोचते हैं। எல்லாம் சீக்கிரமா சாவு வராதுனா. ऐसा जल्दी आपको मृत्यु नहीं आएगा। ஹalleluya. हालेलुया। நம்மள வச்சிருக்கிற வரைக்கும் உயிரோட இருந்து தான் ஆகணும். परमेश्वर जब तक रखे तब तक जीवित हमें रहना ही है। தீங்கு நாளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், बुरे दिन को आपको जीतना है तो, தீங்குகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் बुराई को जीतना है तो பலப்படுங்கள். बलवंत हो जाइए। 13ஆம் வசனம். इसका 13वां वचन। சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்கணும். सारे चीज को पूरा करने वाले से रहना है। Having done all to stand. सब कुछ पूरा करके सिर खड़े रहना है। எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிக்கணும். सब कुछ पूरा की वजह से सामान आपको खड़ा रहना है। ஆண்டவர் சீக்கிரமா வர போறாரு. परमेश्वर जल्दी आने वाले हैं। ஆண்டவருக்கு முன்னால போய் நிக்கும்போது, परमेश्वर के सामने जाकर खड़े होते समय, ஐயோ ஆண்டவரே அதை விட்டு வந்துட்டேனே, ओ हाय परमेश्वर मैं वो छोड़कर आ गया, இதை விட்டுட்டு வந்துட்டேனே, ये छोड़कर आ गया, இதை செய்யாம வந்துட்டேனே, ये न कर आ गया, அதை செய்யாம வந்துட்டேனே, ये नहीं किया हुआ आ गया। நாங்க ஊழித்து போகும்போது மனைவி ஒரு நாள் திடீர்னு பாதி தூரம் வந்துட்டோம். हम सेवका जब जाते समय मैं और मेरे पत्नी आधे रास्ता आ गए। மோட்டர் ஆஃப் பண்ணனா என்னன்னு தெரியல. फिर मैंने सोचा मोटर ऑफ किया कि नहीं मुझे नहीं पता।
திருப்பி வந்து பார்த்தா மோட்டார் ஆஃபா தான் இருக்கு. फिर वापस आकर देखा तो मोटर ऑफ में था। திடீர்னு சொல்லுவாங்க கேஸ் ஆஃப் பண்ணனான்னு தெரியல. अचानक वो कहते हैं कि गैस ऑफ किया कर नहीं पता है मुझे। வருகையில போன பிறகு அதை செய்யலே இதை செய்யலேன்னு கவலைப்படக்கூடாது. आगमन में जाने के बाद ये नहीं कि वो नहीं कर हमें दुख नहीं होना है। எல்லாத்தையும் செய்து முடிச்சிடணும். सब चीज कर खत्म कर देना है। ரெண்டு காரியம் எப்ப நடக்கணும் தெரியாது. दो चीज कब होगा नहीं पता हमें। ஒன்னு இயேசுநாதர் எப்போ வருவாருன்னு தெரியாது. एक यीशु मसीह कब आएंगे नहीं पता। இன்னொன்னு நமக்கு சாவு எப்போ வரும்னு தெரியாது. और हमें मृत्यु कभी आएगा नहीं पता। ரெண்டுல எது முந்தி கொண்டாலும் ये दोनों में वो जो भी पहला आ जाएगा கர்த்தருக்கு முன்னால தைரியமா போயிருக்கணும். परमेश्वर के साथ हिम्मत के साथ रहना है। எதற்காக படைச்சீங்களோ, मुझे जिसके लिए என்னை எதற்காக அழைச்சீங்களோ, जिस चीज के लिए बुलाया, என்னை எதற்காக ரட்சித்தீங்களோ, जिस चीज के लिए आपने उद्धार दिया, என்னை எதற்காக அபிஷேகம் பண்ணீங்களோ, जिस कारण से मुझे अभिषेक किया, என்னை எதற்காக அந்த சபையில வச்சீங்களோ, जिस कारण मुझे इस कलीसिया में रखा, நோக்கத்தை நிறைவேற்றிட்டேன் ஆண்டவரே. उस मकसद को मैंने पूरा किया प्रभु। நான் நிறைவேற்றிட்டேன் ஆண்டவரே. मैंने पूरा किया प्रभु। தைரியமா போய் நிக்கணும். हिम्मत के साथ जाकर खड़े रहना है। அதுக்கு அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படும். उसके लिए उसके हमें उसमें और उसके शक्ति के प्रभाव में बल। हालेलुया 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 हालेलुया। துச்சமற்றவர்களா நிக்கணும் ஆண்டவர். हमें निर्दोष खड़े रहना है। இயேசுநாதருக்கு ஆண்டவர் பிதா கொடுத்தது 33.5 வருஷம் தான். यीशु मसीह को पिता ने 33.5 साल ही दिया था। அந்த அரை வருஷத்தை கூட கம்ப்ளீட் பண்ண விடல. वो आधे साल को भी परमेश्वर ने पूरा करने के लिए नहीं दिया। ஊழியம் செய்ய கொடுத்த நாட்கள் 3.5 வருஷம் தான். सेवकाई करने के लिए दिया 3.5 साल ही दिया था। சிலுவையில தொங்கி அவர் ஜீவனை விடும்போது முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார். वो क्रूस में लटक कर जीवन छोड़ते समय उन्होंने कहा कि खत्म हो गया कर बोलकर उन्होंने पूरा किया। உங்க ஆயுசு நாள் முடியும் போது எனக்குன்னு கர்த்தர் வச்சதை செய்து முடிச்சிட்டேன்னு ஜீவனை விட்டார். जब आपका आयु का साल खत्म हो जाएगा तो आपको बोलना है कि हमें मेरे लिए जो परमेश्वर रखा था उसे मैंने खत्म किया है। இந்த காரியங்களுக்காக நீங்கள் அவரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். ये बातों के लिए उनमें परमेश्वर में और उनके शक्ति के प्रभाव में बलवंत होना है। மூன்றாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். तीसरा हमें फिलिपियों का 4वां अध्याय 8वां वचन। கடைசியாக சகோதரரே, ரெண்டையும் பிரிக்காதீங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். इसलिए है भाइयों, जो बात सत्य है और जो बातें आदरणीय है और जो बातें उचित है और जो बातें पवित्र है और जो बातें सहावनी है और जो बातें मनभावनी है, अर्थात जो भी हमें सद्गुण और प्रशंसा की बातें हैं उन पर ध्यान लगाया करो। Think on these things. आप ये इस बातों पर ध्यान करो। இதைத்தான் சிந்திக்கணும்னு பைபிள் சொல்லுது. इस पर ही विचार करना कर बाइबल कहती நம்ம है। படுக்கையிலே படுத்துக்கிட்டு கால் அப்படி போட்டுக்கிட்டு हम हमारे काट में ही लेटकर ऐसा पैर से डालकर எங்க வேலைக்கு போறது, हम कहाँ काम पर जाएंगे, என்ன பண்றது? क्या करें हम। பெண்களுக்கெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாலேயே அங்க போய் பாத்திரம் கழுவுற இடத்துல தான் நிப்பாங்க. हमें स्त्री लोग तो एक सुबह सवेरे होते ही हमें जाकर वो बर्तन धोने की जगह पे खड़े रहते हैं। அதை முடிச்சிட்டு துணி துவைக்கிற இடத்துல போய் நிப்பாங்க. उसके बाद कपड़े धोने की जगह पर रुकते हैं। அதை முடிச்சிட்டு சமையல் பண்ண வருவாங்க. उसके बाद जाकर हमें खाना पकाने के लिए आते हैं। ஹalleluya. हालेलुया। என்னுடைய பிள்ளைகளை மாத்துங்க. परमेश्वर के बच्चों को बदल दीजिए, அந்த சிந்தனையை மாத்துங்க. वो विचारों को बदल दीजिए। ஆண்டவர் சொன்னாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். परमेश्वर ने कहा कि क्या खाएंगे, क्या पहनेंगे, क्या पिएंगे, उसके बारे में मत सोचिए। நீங்க எண்ணத்தை சமைப்போம் என்று கவலைப்படாதீர்கள். आप क्या पकाएंगे कर मत चिंता लीजिए। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆண்டவர் தருவார், செய்யலாம். परमेश्वर तब देंगे और आप करो तभी। ஒரு ஊழியக்காரர் சொன்னார், एक सेवक ऐसा कहा, ஆரம்ப ஊழியத்துல ரொம்ப கஷ்டமான ஊழியம். शुरुआत के दिनों में बहुत कष्ट भरा सेवकाई था। வெளியில ஊழியத்துக்கு புறப்படும் போது அவருடைய மனைவி சொன்னார்கள், बाहर सेवकाई में जाते समय उनका पत्नी ने कहा, வீட்டுல அரிசி இல்ல, வரும்போது அரிசி வாங்கிட்டு घर में चावल नहीं, आते समय चावल लेकर आना, கூடவே ஒரு முறுக்கு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. साथ में एक चकली का पैकेट भी लेकर आना। இவரு கையில காசு இல்ல, इनके हाथ में पैसा नहीं था। ஆண்டவர் ஏதாவது தேவையை சந்தித்ததா உண்டு. परमेश्वर अगर कुछ जरूरत हो पूरा करेंगे तो होगा। சரிமா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வெளியில வந்தா ஒரு விசுவாசி அங்க இருந்து வராங்க. इन्होंने बोला कि ठीक है मैं जाता चला, बाहर निकले तो एक विश्वासी आए। அந்த விசுவாசி வந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு பையை வச்சிட்டு போயிட்டாங்க. ये वो विश्वासी आकर प्रार्थना करके एक कवर रखकर चले गए। பாஸ்டர் பின்னாலே போய் அம்மா ஒரு பையை வச்சிட்டு வந்துட்டீங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. पास्टर पीछे पीछे दौड़ गए, बोला कि आपने ही कवर रख के चले गए, அது உங்களுக்கு தான் வச்சிட்டு வந்தேன், எடுத்துக்கிடுங்க. वो आपके लिए रखा है, आप ले लीजिए। இவர் வந்து பார்த்தா அந்த பையில அரிசியும் இருந்தது,
वही आकर जब देखे तो उस कवर में चावल भी था அந்த பாஸ்டம்மா கிடைச்சு கேட்ட முறுக்கும் இருந்தது. और पास्टर माँ ने जो पूछा था चकली वो भी था उसके अंदर। ஹalleluya. हालेलुया। ரொம்ப கவலைப்படக்கூடாது அதுக்கெல்லாம். ज्यादा चिंता नहीं लेना उसके बारे में। அதது நேரத்துல அதது நடக்கும். अपने अपने समय पे वो हो जाएगा। நீங்க இவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்க. लेकिन आप लोग इस पर ध्यान कीजिए। உங்க சிந்தனையை மாத்துங்க. आपके विचारों को बदल दीजिए। எதை சிந்திக்க வேண்டும்? किस पर विचार करना है? உண்மை உள்ளவைகள் எவைகளோ அதை சிந்தியுங்கள். सत्य बातों पर विचार करना है। Things are true. जो सच्चा है उस पर, எது உண்மையானதோ அதை சிந்திக்கணும். जो सच्चा है उस पर विचार करना है। யோனா புத்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர்கள் மாயையானதை பற்றிக்கொண்டு கிருபையை போக்கடித்தார்கள். योना का पुस्तक में ऐसा लिखा है कि वो जो है माया के बीच में जाकर अनुग्रह को छोड़ दिए। நிரந்தரமில்லாத ஆசீர்வாதங்களை சிந்திக்காதீங்க, நித்திய ஆசீர்வாதத்தை சிந்தியுங்கள். जो हमें सही आशीष ने उस पर मत विचार कीजिए, जो अनंत आशीष है उस पर विचार कीजिए। எது உண்மை உள்ளதோ அதை சிந்திங்க. जो सच्चा है सत्य है उस पर विचार कीजिए। எது ஒழுக்கம் உள்ளதோ அதை சிந்திங்க. जो आदरणीय है उस पर विचार कीजिए। Things are honest. जो हमें हालेलुया। हालेलुया। எல்லாத்தையும் ஒழுக்கமுடன் செய்யுங்க. सब चीज को उचित रूप से कीजिए, கிரமமா செய்யுங்க. उचित रूप से कीजिए। ஒழுங்கினமா செய்யுங்க. हमें अनुचित नहीं करना है। கூட்டுனால நல்லா கூட்டணும். अगर झाड़ू लगाएंगे तो अच्छे से लगाना है। இப்படி வேணா கூக்குள்ள ஒன்னு சொல்லிரவா? नहीं तो ऐसा मैं कहता हूँ, கூட்டுனால குப்பை இல்லாம கூட்டு. अगर आप झाड़ू लगाएंगे तो कुछ कचरे के बिना झाड़ू लगाइए। ஏன்னா இதெல்லாம் உங்க வீட்ல எழுதி போடுங்க. ये सब आप आपके घर में लिख कर रखिए। நீங்க விரும்பினா என் பேரை கீழ எழுதி போடுங்க. आप चाहते हैं तो मेरा नाम भी नीचे लिख दीजिए। கூட்டுனா குப்பை இல்லாம கூட்டு. अगर झाड़ू लगाते हैं तो कचरे के बिना लगाना है। வாய் போட்டா நேரா போடு. अगर चटाई डालते हो तो अच्छे से सीधा डालिए। சேர போட்டா ஒழுங்கா போடு. चेयर लगाएंगे तो अच्छे से डालिए। எதுமே ஒழுங்கு இல்லாம இருந்தா எப்படி? कोई भी अगर उचित नहीं रहेगा तो कैसा நம்மளே लगेगा? வந்து இப்படி நின்னு பார்த்தோம்னா சில நேரம் நிறுத்திட்டு போய் நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறமா कई बार हमें आगे जैसा रुक कर कभी-कभी देखता हूं तो ऐसा लगता है कि मैं ही जाकर सब ठीक कर दूं। நாமளே இவ்வளவு ஒழுங்கு எதிர்பார்த்தோம்னா ஒழுங்கின் தேவன் எவ்வளவு ஒழுங்கு எதிர்பார்ப்பார்? हम इतना सीधा पर हम चलिए देखते तो परमेश्वर कितना सोचेंगे। எல்லாத்தையும் ஒழுங்கு கிரமமா செய்யுங்க. सब चीज को सही रीति से और सीधाई से कीजिए। கூடுமான மட்டும் சபையை சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிக்கப்படுகிறது. நீங்க சரியா வாங்க. हमें ज्यादातर हमें जो है कलीसिया सही समय पे शुरू करके सही समय में खत्म होता है। आप सही समय में आ जाइए। டைம் கீப் அப் பண்ணுங்க. टाइम को पालन कीजिए। टाइम का ஸ்கூல் டைம் இருக்குது, ஸ்கூல் டைம் மீறி போனா கேட்ட பூட்டிடுவாங்க. स्कूल का टाइम होता है और उस समय में नहीं बाद आएंगे तो गेट बंद हो जाता है। பஸ் டைம்னு ஒன்னு இருக்குது, லேட்டா போனீங்கன்னா பஸ் போயிடும். बस का समय होता है, आप लेट जाएंगे तो बस चली जाती है। ஃளைட்டுக்கு வரவங்க 2 மணி நேரத்துக்கு முன்னால உள்ள போகணும். फ्लाइट में जो जाते हैं वो 2 घंटे पहले आना पड़ता है। நான் காலையில 9:45க்கு ஃளைட் ஏறதுக்கு நைட் 9 மணிக்கு வீட்ல இருக்கிறோம். मैं 9:45 को हमें फ्लाइट पकड़ने के लिए मैं रात को निकला, எங்க ஊர்ல இருந்து 6 மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னை வரணும். क्योंकि हमारे गांव से जो 6 घंटा प्रवास करके चेन्नई आना पड़ता है। சென்னையில 4:20க்கு வந்து இறங்கினேன். चेन्नई में आकर 4:20 को मैं उतरा। உடனே அங்க ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. 2 மணி நேரம் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்திருந்தேன். हमें जल्दी हमें जाना था, लेकिन ताम्रम बस स्टैंड में मैं 2 घंटा बैठा था। ஆனா எனக்கு அந்த நேரத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன். लेकिन वो समय को मैं उपयोग कर लिया। எங்க சபைக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு பட்டிமன்றம் போட போறோம். हमारे कलीसिया में क्रिसमस के लिए एक हम डिबेट रखने वाले हैं। அந்த பட்டிமன்றத்துக்கு கொஞ்சம் எழுதினேன். उस डिबेट के लिए मैंने कुछ लिखा। நான் தான் பெரிய எழுத்தாளர். मैं बड़ा एक राइटर हूँ। பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்கேன். मैं बस स्टैंड में बैठकर पेपर लेकर लिख रहा हूँ। எல்லாரும் வந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. सब ऐसा मुझे देखकर जा रहे हैं। ஒரு எழுத்து பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. ये कोई हमें पागल है राइटर ऐसे ஒரு करता है। ஆட்டோக்காரன் வந்தா, एक ऑटो का நான் बंदा எழுதிட்டு आया। இருந்தேன். मैं लिख रहा था। பக்கத்துல வந்து ஐயா ஆட்டோ வேணுமான்னு கேட்டா. वो आकर बोला कि सर आपको ऑटो चाहिए क्या? அப்புறம் டைம் ஆச்சு. சரி நான் ரொம்ப பேக் எல்லாம் அவனை தூக்கிட்டு வந்து வச்சு என்ன எழுத்தாளர். क्योंकि वो उसने मुझे बहुत मदद किया, मेरा बैग सब लेकर रखा, क्योंकि वो मेरा राइटर दिख रहा था उसके साथ। हालेलुया। हालेलुया। ஃளைட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால போகணும். तो फ्लाइट के 2 घंटा पहले जाना है। சர்ச்சுக்கு மட்டும் ஏன் லேட்டா வரோம்? चर्च के लिए क्यों हम सिर्फ लेट आते हैं? கொஞ்சம் மாத்துங்க. थोड़ा बदल दीजिए। மாத்திட்டோம்னா நல்லா இருக்கும். बदल देंगे तो बहुत अच्छा हो जाएगा। हालेलुया। हालेलुया। சிலர் இப்படி சொல்லுவாங்க, நாங்க மாற மாட்டோம் பஸ். कुछ लोग ऐसा बोलते हैं कि हम नहीं बदलेंगे पास्टर। நீங்க மாத்துங்க. आप बदल दीजिए। 10 மணிக்கு வச்சா நாங்க எப்படி வரது? 10 बजे रखिए तो हम किस तरह आएंगे? 12 மணிக்கு வைங்க. 12 बजे रखिए। சோறு ஆக்கிட்டு துணி துவைச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வரோம். हम खाना पकाकर कपड़ा धोकर सब कर आएंगे। எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்ண? सब कर आएंगे। यहाँ पे हम क्या करेंगे? सो जाएंगे ऐसे से। ஒரே தூக்கமா போயிடும் எல்லாம். सब नींद में जाएंगे। அந்த வேலைகள் ஆகாது. वो सब काम नहीं चलेगा। கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. परमेश्वर ने पहला स्थान முதல்ல देंगे। கர்த்தரை வந்து ஆராதிச்சிட்டு தான் மத்த வேலை செய்யணும். पहले परमेश्वर का अगर आराधना करके ही बाकी काम करना है। हालेलुया। हालेलुया। எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் எச்சியை கொண்டாந்து ஊத்துறது அங்க இயேசுநாதருக்கு வரீங்க. सब चीज के लिए देकर झूठा अगर आप यीशु मसीह को देने वाले हो क्या? இயேசுக்கு முதலிடம்.
पहले यीशु मसीह के लिए पहला स्थान। சோறு சமைச்ச உடனே காக்காய்க்கு முதல்ல கொண்டு வைக்கிறான். हमें खाना पकाते ही कौवे को लाकर देते पहला। காக்கா அவனுக்கு கடவுள். उस कौवा उसके लिए प्रभु है। காக்காய்க்கு முதல்ல கொண்டு வைக்கிறான். कौवा के लिए पहला रखता है। நமக்கு இயேசு தான் கடவுள். हमारे लिए यीशु ही प्रभु है। இயேசுவுக்கு முதலிடம். यीशु के लिए पहला स्थान दीजिए। எல்லாவற்றையும் ஒழுங்குங்கரமா பண்ணுங்க. सभी चीज को सही रीति से और सीधा से कीजिए। உங்களுக்கு நல்ல ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட பிரேயர் டைம் இருக்கட்டும். आपके लिए एक सही एक प्रेयर टाइम रखा गया है। காலையில 5 மணிக்கு ஜெபம்னா ரெகுலரா 5 மணிக்கு பண்ணுங்க. अगर सवेरे आप 5 बजे नियुक्त करते हो तो सही रीति से कीजिए 5 बजे। ராத்திரி 9 மணிக்கு ஜெபம்னா ரெகுலரா 9 மணிக்கு பண்ணுங்க. रात को 9 बजे तो रेगुलर हर दिन 9 बजे कीजिए। மாசத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க. महीने में एक दिन उपवास कीजिए। நல்ல குடும்பமா ரட்சிக்கப்பட்டவங்க உட்கார்ந்து பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிங்க. अच्छे से पारिवारिक रूप में उद्धार पाए हुए लोग गीत गाकर आराधना कीजिए। எல்லாவற்றையும் ஒழுங்குங்கரமா செய்யுங்க. सभी चीज को सही रीति से कीजिए। எப்படி ஒழுங்கா பண்றதுன்னு சிந்திச்சுக்கிட்டே இருங்க. कैसा ठीक से करना है कर विचार करते रहिए। இதெல்லாம் என் வாழ்க்கையில ஒழுங்கீனமா இருக்கு. இதை எப்படி ஒழுங்காக்குறதுன்னு சிந்திங்க. ये सब मेरे जीवन में सही नहीं है, इसको सही करना है कर विचार करते रहिए। மூன்றாவது நீதியுள்ளவைகள். तीसरी बात जो हमें धार्मिकता के रूप में है, Things are just. जो हमें बातें धर्म है, Things are righteous. जो हमें धर्म है। நீதினா என்னன்னா சரியானது. धर्म जब हम बोलते हैं तो क्या है कि वो सही जो बात होती है, எது சரியானதோ அதை மட்டும் தான் செய்வேன்னு முயற்சி பண்ணுங்க. जो उचित है उसे सिर्फ करूंगा कर कर आप कोशिश उठाइए। எல்லாத்தையும் சரியா பண்றது எப்படின்னு யோசிங்க. सभी चीज को उचित रूप से कर कैसे करेंगे कर सोचिए। ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆன புள்ள அடுத்த பரீட்சையில பாஸ் பண்ணனும்னா என்ன செய்யணும்? एक एग्जाम में फेल हो जाएंगे तो बच्चे दूसरे एग्जाम में पास हो रहे तो क्या करना है? என்ன பண்ணணும்? क्या करना है? பரீட்சைக்கு போற பிள்ளைகள்ல பல பிள்ளைகள் உண்டு. एग्जाम देने वाले बच्चों में कई प्रकार के बच्चे होते हैं। சில நண்பர்கள் பரீட்சைக்கு போறதுக்கு முன்னால மீட் பண்ணாங்க. कुछ फ्रेंड्स लोग एग्जाम जाने से पहले वो मिले एक दूसरे के साथ। ஒரு பையன் என்னன்னா அவன் கம்ப்யூட்டர் மூளை அவனுக்கு. एक लड़का को ऐसा कंप्यूटर का दिमाग था, கடைசியா படிச்சு மண்டையில ஏத்திடுவாங்க. आखिरी समय में पढ़कर दिमाग में डाल देता है। எல்லாம் கண்ணு கொட்ட கொட்ட படிச்சு கண்ணெல்லாம் கோவப்பட மாதிரி சேர்ந்துருது. पूरा रात भर जाकर पढ़कर पूरा आँख पूरा लाल हो जाता था। அவன் வாங்கி क्वेश्चन पेपर பார்த்தோனே தூக்கம் வந்துச்சு பொத்துனீங்க. वो क्वेश्चन पेपर देखते ही उसको नींद आ गई, वो गिर गया। வாத்தியார் பேப்பர் வாங்கிட்டு பரீட்சை எழுதுற பிள்ளைய பாருங்க விரட்டி விட்டாரு. जो टीचर ने पेपर लेकर जाकर उसको भगा दिया। இன்னொரு பையன் ரொம்ப ஜாலியா அப்படி போயிட்டே இருந்தான். दूसरा एक लड़का पूरा एकदम अच्छे से जा रहा था। ஏன்னா இவ்வளவு சந்தோஷமா போற? क्यों तू इतना आनंद के साथ जा रहा है? I don't care. मैं नहीं चिंता लेता हूँ, எதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும். क्या क्या आएगा मुझे पहले से पता है। நான் எல்லாத்தையும் கிழிச்சு எங்க சொருகணுமா அங்க मैंने सब चिट्ठी को फाड़ कर कहाँ लगाना लगा दिया। எனக்கு பரீட்சை ஈஸி தூசி. इसलिए मेरे लिए एग्जाम बहुत इजी है। போனா वो गया பரீட்சையில இருந்து திருப்பி வரும்போது இஞ்சி துணை போற காட்டம் வர. एग्जाम से वापस लौट आया तो बहुत हमने उसका मुंह छोटा कर आया। ஏன்டா அப்படின்னு கேட்டா क्यों करके पूछा तो இன்னைக்கு ஒரு கொக்கு வாத்தியார் வந்துட்டாரு. आज एक बुरा टीचर आ गया, அவர் எனக்கு பக்கத்திலேயே நிக்கிறார். वो मेरे नजदीक ही खड़े थे। கொக்க நீங்க பாத்துட்டீங்களா? आप एक இப்படியே நிக்கு. ஓடு மீன் ஓட ஓட ஒரு உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. वो जो स्वैन ऐसा खड़ी रहती है वो मछली पकड़ने के लिए। என்ன சொல்றாருன்னு தெரியல. கொக்கு அப்படியே ஸ்டாண்டிங். वो ऐसा स्वैन ऐसे खड़ा रहता அந்த है। வாத்தியார் என்னை விட்டு வேற எங்கேயும் போவே இல்லை. ஹால் சூப்பர்வைசர் वो टीचर जो था वो मेरे को छोड़कर किधर गया ही नहीं। கொண்டு போனதெல்லாம் வந்துச்சுடா. जो भी लेके गया था चिट्ठी वो सब आया, ஆனா வெளியில எடுக்க முடியலடா. लेकिन बाहर नहीं निकल पा रहा था मैं। வந்துச்சுடா. वो चला गया सब। ஹalleluya. हालेलुया। இந்த பிள்ளைகள் பாஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? बच्चा अगर पास करना है तो एकदम क्या करना है? போன பரீட்சையில எதை நான் செய்யாம விட்டேன் पिछले एग्जाम में मैंने क्या नहीं किया அதை இந்த பரீட்சையில நான் செய்யணும். उसे ये एग्जाम में करना है। முதல் பரீட்சையில எதையெல்லாம் தப்பா செஞ்சேன் पिछले एग्जाम में क्या क्या गलत किया அதையெல்லாம் சரியா செய்யணும். उसको सब सही रीति से करना இந்த है। ரெண்டையும் யோசித்தால் எந்த ஃபெயிலியரும் சக்சஸ் ये ஆகும். दोनों चीज को अगर सोचेंगे तो सब जो हार होती है वो सब जय में बदलेगी। நாட் only எக்ஸாம், सिर्फ एग्जाम नहीं, எல்லாம் நம்ம வாழ்க்கையின் எவ்ரி பார்ட் ஆஃப் தி லைஃப் हमारे जीवन का हर एक भाग में ஃபெயிலியர் எல்லாம் சக்சஸ் மாறணும்னா अगर हार सब जय विजय में बदलना है तो நான் எதை தப்பா பண்ணுனேன், मैं क्या गलत किया, எதை பண்ணாம விட்டேன்னு क्या नहीं किया, திங்க் பண்ணுங்க. विचार कीजिए। அப்ப திங்ஸ் ஆர் ஜஸ்ட், जो जो आपके सोच है जो उचित हो रहा நீதி है, உள்ளவைகளை சிந்திங்கள். धर्म के बातों को सोचिए। நாலாவது கற்புள்ளவைகள், चौथा जो पवित्र, திங்ஸ் ஆர் பியூர், जो शुद्ध है,
உங்களை எது பரிசுத்தமாக்கும் நான் இன்னும் எப்படி பரிசுத்தமாகிறதுன்னு சிந்திக்க வேண்டும். मैं और क्या पवित्र हो सकता हूं उसके बारे में सोचना है. ஹalleluya हालेलुया. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. पवित्रता के बिना परमेश्वर को प्रसन्न नहीं कर सकते. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். जो पवित्र है वो और पवित्र बने. நான் இன்னும் பரிசுத்தமாவது எப்படின்னு சிந்திங்க. मैं और पवित्र कैसा बनूं उसके बारे में विचार कीजिए. ஐந்தாவது அன்புள்ளவைகளை சிந்திங்க. पांचवा जो है प्रेम के बातों की हमें सोच विचार कीजिए. Things are lovely. जो हमें सहवानी है. நான் அடுத்தவர்களை எப்படி அதிகமா நேசிப்பது? मैं दूसरों से कैसे ज्यादा प्रेम कर सकता हूं? ஆண்டவரை எப்படி அதிகமா நேசிப்பது? मैं परमेश्वर से कैसे ज्यादा प्रेम कर सकता हूं? அந்த அன்பை குறித்து யோசிங்க. उस प्रेम के बारे में सोचिए. இதுக்கு ஒரு நல்ல மாடல் என்ன தெரியுமா? इसका अच्छा उदाहरण क्या पता है? இயேசுநாதர் அன்பு கூர்ந்ததான் மாடல். यीशु जो प्रेम किया वही हमारे लिए उदाहरण है. என் மீது அன்பு கூர்ந்து मुझ पर प्रेम कर कर பலியானி சிலுவையிலே आप बलिदान हुए क्रूस पर. எனக்காய் ரத்தம் சிந்தி मेरे लिए लहू बहाकर கழுவி நீர் குற்றம் நீங்க धोया अपने निर्दोष बनाकर. இயேசுநாதருடைய அன்பு தாங்க. यीशु मसीह का जो प्रेम है நமக்காக ஜீவனையை கொடுத்தார். हमारे लिए जीवन दिए वो. நீங்க எதையாவது ஒன்றை இழக்க ஆயத்தமா? आप कुछ चीज को खोने के लिए आप तैयार हो ஆண்டவரை क्या? நேசிக்கிற நீங்க ஆண்டவருக்காக எதையாவது இழக்க ஆயத்தமா? परमेश्वर से स्नेह करने वाले आप परमेश्वर से खोने के लिए तैयार हो क्या? சபையை நேசிக்கிற நீங்கள் சபைக்காக எதையா இழக்க ஆயத்தமா? कलीसिया से प्रेम करने वाले आप कलीसिया के लिए खोने के लिए तैयार हो क्या? ஊழியத்தை நேசிக்கிற நீங்கள் ஊழியத்துக்காக எதையாவது இழக்க ஆயத்தமா? सेवकाई से प्रेम करने वाले आप सेवकाई के लिए कुछ खोने के लिए तैयार हो क्या? அதுதான் அன்பு. वही प्रेम है. அந்த அன்புக்குரியவைகளை யோசிங்க. उस प्रेम के बातों पर विचार कीजिए. ஆறாவது நற்கீர்த்தி உள்ளவைகள். छठवां बात मनभावनी बातें. Things are of good reports. हमें जो भी बातें अच्छी मनभावनी होती है உங்களை பத்தி நல்ல ரிப்போர்ட் வரணும். आपके बारे में अच्छा रिपोर्ट आना चाहिए. பிள்ளைகளுக்கெல்லாம் மஞ்சள் கலர்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு ஒன்னு கொடுப்பாங்க. बच्चों को जो है हमें पीला रंग का एक अच्छा रिपोर्ट कार्ड मिलता है. அது மஞ்சள் அட்டை மாதிரியே இருக்கும். वो पीला कलर का कार्ड होता है. நம்ம ஊர்ல மஞ்சள் கார்டுனா திவால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். हमारे गांव में जो है पीला कार्ड मतलब वो कुछ गलत हो गया ऐसा. எங்களெல்லாம் படிப்புல திவால் ஆக்குனதே அந்த எல்லோ கார்டு தான். हम सबको पढ़ाई में बिगड़ा हुआ सब वो पीला कलर का कार्ड ही है. ஆனா இப்போ கிரீன் கார்டா மாத்திட்டாங்க. लेकिन अभी उसे ग्रीन कार्ड में बदल दिया. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கிரீன் கார்டு தான் ப்ராக்ரஸ் கார்டு. अभी हमारे बच्चों का सब ग्रीन कार्ड ही है, रिपोर्ट कार्ड है. அப்படி இருந்தா அதை பார்க்கிறதுக்கே ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. उस कलर में देखने में बहुत अच्छा लगता है. படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும்ல. पढ़ने में एक मन लगता है. ஹalleluya. हालेलुया. உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கா? आज आपको वैसा है क्या? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கா? आपके आत्मिक रूप में बढ़ोतरी है क्या? உங்களை குறித்து பாஸ்டர் என்ன ரிப்போர்ட் சொல்றாரு? आपके बारे में पास्टर क्या रिपोर्ट बताते हैं? உங்களை பத்தி உங்க வீட்டுக்காரர் என்ன ரிப்போர்ட் சொல்றாரு? आपके बारे में आपके पति क्या रिपोर्ट देते हैं? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கணவன் மனைவி அடிச்சிட்டு என்னட்ட பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. कुछ दिनों पहले एक पति पत्नी एक दूसरे को मारकर मेरे पास आए. மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க கணவன் ரட்சிக்கப்படாதவர். पत्नी जो है उद्धार पाए हैं, पति उद्धार नहीं पाए हुए हैं. ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க. दोनों आके रुकते हैं. இந்த அம்மா சொல்லுது எங்க வீட்டுக்காரர் என்னை போட்டு அடியோ அடின்னு அடிச்சிட்டாரு. उस स्त्री ने कहा कि मेरे पति ने मुझे बहुत मार दिया. ஏன் அந்த அம்மா போட்டு அடிச்ச? तो मैंने पूछा क्यों मारा आपने? அது அவள்கிட்ட கேளுங்க बस. तो उसने पूछा बोला कि पास्टर से आप उससे पूछिए ஏம்மா அவர் உன்னை அடிச்சாரு? क्यों उन्होंने मारा आपको? நான் ஒண்ணுமே செய்யல பாஸ்டர் அடிச்சிட்டாரு பாஸ்டர். मैंने कुछ नहीं किया पास्टर मुझे मार दिए. என்னையா ஒண்ணுமே செய்யலாம ஏன் அடிச்ச? क्या कुछ नहीं किया फिर भी क्यों मारा आपने? திரும்ப ஒரு தடவை கேளுங்க பாஸ்டர். आप वापस एक बार पूछिए पास्टर நீ என்னம்மா செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யல. आप क्या किया? मैंने कुछ नहीं किया पास्टर. அதுக்கு தான் அடிச்சேன் பாஸ்டர். उसलिए मैंने मारा पास्टर. வீட்டை கூட்டல, घर को नहीं झाड़ू துணி लगाया, துவைக்கல, कपड़ा नहीं धोया, பண்ட பாத்திரம் விளக்கல, बर्तन नहीं धोया, சோறு கஞ்சி ஆக்கல, खाना नहीं पकाया, ஒண்ணுமே செய்யாம தலையில முக்காடு போட்டு தோத்திரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா. कुछ नहीं किया और स्कार्फ लगाकर हम स्तुति 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 हालेलुया हालेलुया ऐसा बोल रहे हैं. அப்புறம் உதைக்காம என்ன பண்ணுவேன்? फिर मैं लात नहीं मारूंगा तो क्या करूंगा? நான் சொன்னேன் இனிமே அவர் உதைக்கிறாரு நான் உதைச்சேன். मैंने बोला अगर अभी वो नहीं लात करे तो मैं मारूंगा आपको. ஒழுங்கு அந்த முக்காடு போடுறது அப்புறம் போடு. ये स्कार्फ डालना बाद में डालिए. அவருக்கு சோத்த முதல்ல போடு. पहला खाना उनको डालिए. இல்லன்னா அவர் मुதுகுல போடுவாரு. नहीं तो वो पीठ में डालेंगे आपको. அல்லேலூயா. हालेलुया. உங்களை குறித்து உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? आपके बारे में आपके पति क्या कहते हैं? மனைவி என்ன சொல்றாங்க? आपका पत्नी क्या कहते हैं? அவரு என்ன ஊர்க்கெல்லாம் நல்ல ஒரு பாஸ்டர். वो पति कहते कुछ पति कहते ஆனா कि गांव में अच्छे हैं வீட்டுல மட்டும் டெவிலா இருக்கிறார் பாஸ்டர். लेकिन घर में ही भूत के समान रहते हैं. ஊர்ல எல்லாம் ஏஞ்சலா இருக்கிறார் பாஸ்டர். गांव में दूध के समान रहते हैं வீட்டுக்கு வந்தா டெவிலா மாறிறார் लेकिन பாஸ்டர். घर में भूत के समान रहते हैं. அல்லேலூயா. हालेलुया. யோபுக்கு 5 சாட்சிகள் இருந்தது. अय्यूब के पास 5 गवाहियां थे. ஒன்னு மறை சாட்சி. மறை வேதம் வேதம் விட்னஸ் एक गवाही का பைபிள். एक बाइबल का गवाही है. இரண்டாவது
दूसरी बात, இறை சாட்சி தேவன் அவர்களுக்கு சாட்சி கொடுத்தார். एक पर प्रभु उनका गवाही दे, அவன் உத்தமன், ये खरा है करके, அவன் சன்மார்க்கன், वो हमें खरा है, அவன் நீதிமான், वो धर्मी है, அவன் கர்த்தருக்கு பயப்படுறவன், वो प्रभु का भय मानता है, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். सबसे दूर रखता है। வேதம் சாட்சி கொடுத்தது, वचन भी साथ गवाही दिया, தேவன் சாட்சி கொடுத்தார். परमेश्वर की गवाही दी। மூன்றாவது மனை சாட்சி. तीसरा जो है क्या, அவங்க வீட்டுல நல்ல சாட்சி இருந்தது. उनके घर में अच्छा सा गवाही மனைவி था। சொன்னா என்னமாயா உத்தமமா பின்பற்றுற पति ने कहा कि अभी भी क्या खराई में पीछा कर रहे हो? அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் உத்தமர்னு அர்த்தம். उसका क्या मतलब है कि ये बहुत उत्तम है? எங்க வீட்டுக்காரர் யாருங்க? मेरा पति कैसे है? சொல்லுங்கம்மா. உத்தமர். ओ उत्तम है। அது அப்படியே இருக்குது. நான் என்னமோ யோசனை என்னமோ நடந்துட்டு இருக்குது. நீங்க எல்லாம் இந்த சினிமாவுல வரக்கூடிய கணவனை நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. आप सब ये सिनेमा में जो पति आते हैं उसके बारे में सोचते रहे। ரியல் ஹஸ்பண்ட் அப்படி இருக்க மாட்டாரு. रियल हस्बैंड ऐसा नहीं है। இங்கேயும் அப்படிதான் அந்த சீரியல்ல வரக்கூடிய வைஃப் நினைச்சிட்டு இருப்பீங்க. यहाँ पे भी सोचेगा सीरियल में आने वाले पति के बारे में सोचते ஆனா रहेंगे, ரியல் வைஃப் அப்படி இருக்க மாட்டாங்க. लेकिन असली वाइफ ऐसा नहीं रहती है, ஆமா கொஞ்சம் எல்லாம் இருக்குதான் செய்யும். थोड़ा आगे पीछे होता है। ஹalleluya. हालेलुया। அதான் லைஃப். वही है जिंदगी है। மனை சாட்சி இருந்தது. तो उसका परिवार का गवाही था, வீட்டுல நல்ல சாட்சி. घर में अच्छा गवाही था, அடுத்து மனசாட்சி இருந்தது. फिर उनके मन का गवाही था, அவன் மனசாட்சியில அவனுக்கு குற்றமே கிடையாது. उसके मन में कुछ उसको दोष नहीं था। ஐந்தாவது பிறர் சாட்சி. पांचवा जो है दूसरे लोगों का गवाही, அவனை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சாட்சி கொடுத்தாங்க. जो भी उसके आजू बाजू में थे सब उसका गवाही दिए। சாத்தான் எப்பவுமே நம்மளை பத்தி குற்றச்சாட்டு சொல்றவன். शैतान हमेशा हम पर दोष लगाता है। அந்த சாத்தானே யோபு பத்தி சொல்றான் உத்தமன். वो शैतान ही अय्यूब के बारे में कहता है कि वो खरा है कर திருதாபாகவா உம்மை பின்பற்றுகிறான். वो ऐसे ही आपका पीछा करता है क्या? அப்படின்னா என்ன அர்த்தம்? யோபு உம்மை பின்பற்றுகிறவன். अय्यूब का इसका मतलब कि अय्यूब आपका पीछा करता है। ஐந்து சாட்சி. 5 गवाही, மறை சாட்சி, एक उसका हमें वचन का गवाही, இறை சாட்சி, एक प्रभु का गवाही, மனசாட்சி, एक मन का गवाही, மனை சாட்சி, परिवार का गवाही பிறர் சாட்சி. और दूसरों का गवाही। குட் ரிப்போர்ட். हमें अच्छा रिपोर्ट है, நல்ல சாட்சி உங்களை குறித்திருக்கிறது. अच्छा गवाही आपके बारे में रहना है। நல்ல சாட்சியை எப்படி வாங்குறதுன்னு சிந்திங்க. वो अच्छे गवाही को कैसा कमाना है अगर आप सोचिए। ஹalleluya. हालेलुया। நம்ம பிரசங்கம்ல அந்த 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் பிரசங்கமே கிடையாது. हमारा जो मेरा जो प्रचार है वो 3 पॉइंट 4 पॉइंट का प्रचार नहीं होता है, வருஷம் 50 பாயிண்ட் 60 பாயிண்ட்ல போயிட்டு இருக்கு. 50 पॉइंट ऐसा चल रहा है। ஹalleluya. हालेलुया। புண்ணியம் எதுவோ, जो हमें जो पुण्य है, things are virtue. जो जो बातें सद्गुण है, அதாவது புண்ணியம் என்று சொல்லும்போது என்னை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றுவது எதுவோ, जब हम पुण्य कहते हैं कि मुझे क्या धनी बनाएगा करके, என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவது எதுவோ, मुझे आशीषित के रूप में क्या बदलेगा, அதையே சிந்திப்பேன். उसके बारे में मैं विचार करूंगा। எட்டாவதாக புகழ் எதுவோ, हमें 8वां बात प्रशंसा जो है, things are praiseworthy. जो प्रशंसा की बातें हैं, என்ன பாராட்டத்தக்க காரியம் எது? मुझे मेरी प्रशंसा करने लायक क्या बातें हैं, நான் எதை பண்ணுனா ஆண்டவர் என்ன பாராட்டுவார்? मैं क्या करूंगा तो परमेश्वर मेरी प्रशंसा நான் எதை करेंगे, பண்ணுனா பாஸ்டர் என்னை பாராட்டுவார்? मैं क्या करूंगा तो पासवान मेरी प्रशंसा करेंगे। பிள்ளைகளுக்கு ஒரு நாள் நான் சொல்லி கொடுத்தேன், ஆவிக்குரிய குறிப்பேடு ஸ்பிரிச்சுவல் டைரி எழுதுங்க. मैंने एक बार बच्चों को सिखाया कि स्पिरिचुअल रूप में आप डायरी लिखिए। ஸ்பிரிச்சுவல் டைரி எழுத என்ன செய்யணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். स्पिरिचुअल डायरी लिखने के लिए मैं क्या करना है करके बताया उनको। அதுக்கு முதல்ல ஒரு நோட்டை போடணும். पहले एक नोटबुक लेना है, அந்த நோட்ல 2 கோட்டை போடணும். उसमें 2 लाइन डालना है, ஒரு பக்கத்தை எடுத்து 2 கோடு போடணும். एक पेज लेकर उसमें 2 लाइन डालना है। அப்போ ஒரு மூலை வரும்ல, கார்னர் வரும்ல, तो वहाँ पे एक कॉर्नर आता है कि नहीं, அதுல டேட்டை போடு. वहाँ पे डेट डालिए, ஒரு நோட்டை போடு, एक नोट डालिए, 2 கோட்டை போடு, 2 लाइन डालिए उस नोट में கார்னர்ல டேட்டை போடு. और कॉर्नर में डेट डालिए, அப்புறம் ஒரு வேத பகுதி எழுது. और फिर एक वचन की भाग को लिखिए। எழுதிட்டு அதுல लिखकर उसके बाद में ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன இருக்குது, परमेश्वर का वायदा उसमें क्या है, அவர் என்ன செய்வேன்னு சொல்றாரோ அத வாக்குத்தத்தம் वो क्या करेगा कर कर कहते हैं वही वायदा है, எழுதுங்க. उसे लिखिए। தேவனுடைய கட்டளை, परमेश्वर का आज्ञा क्या है, நான் என்ன செய்யணும்னு சொல்றாரோ அதுல அத मैं எழுதுங்க. क्या करूँ ऐसा कहता है वो आज्ञा है। மூணாவது தீர்மானம். तीसरा बात जो है निर्णय, நான் என்ன செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து எழுதுங்க. मैं क्या करूंगा कर कर निर्णय लेकर लिखिए। எழுதி நீங்க ஒரு மாசம் கழிச்சு எடுத்து பாருங்க, लिखकर 1 महीने के बाद आप लेकर देखिए, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். आपको ही बहुत आश्चर्य रहेगा। உங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க, आपके माता पिता के पास बताइए, என் பிள்ளை சூப்பர்னு உன்னை பாராட்டுவாங்க. मेरा बच्चा बहुत अच्छा है कर कर आपको प्रशंसा करेंगे அப்படியே आपकी। சர்ச்சுக்கு கொண்டு வந்து பாஸ்டர் கிட்ட காட்டி இதுல ஒரு கையெழுத்து போடுங்க பாஸ்டர் சொல்லுங்க. वैसे पास्टर के पास लिखा कि आप इसमें एक दस्तखत डालिए कर बोलिए, உங்க
பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். आपका पास्टर बहुत खुश हो जाएंगे। உங்க அப்பா அம்மாவை பிரியப்படுத்துறதுதான் வழி. आपका माता पिता को प्रसन्न करने பாஸ்டர் பிரியப்படுத்துறதுதான் வழி. पास्टर को प्रिय करना यही ஆண்டவரை रास्ता है। பிரியப்படுத்துறதுதான் வழி. परमेश्वर को प्रिय करना यही रास्ता है। அதையே சிந்திங்க. उसके बारे में ही विचार करिए। ஆண்டவர்ட்ட பாராட்டு வாங்குறது எப்படி? परमेश्वर से प्रशंसा தாவீதை करिए। பத்தி ஆண்டவர் சொன்னாரே, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன். दाऊद के बारे में परमेश्वर ने कहा कि ये मेरे मन के अनुसार है। தானியேலை பத்தி ஆண்டவர் சொன்னார், பிரியமான புருஷனே. दानियेल के बारे में परमेश्वर ने कहा कि ये प्रिय पुरुष है। இப்ப ஆண்டவர் உங்களை பத்தி என்ன சொல்லுவாரு? अभी परमेश्वर आपके बारे में क्या कहेंगे? உங்களுக்கு புகழுக்குரியவைகள் எவைகளோ, आपकी प्रशंसा की बात जो भी है, பாராட்டுக்குரியவைகள் எவைகளோ, प्रशंसा की जो भी बात है, அதையே சிந்தித்து उस पर ही ध्यान लगाए रखना। அல்லேலூயா. हालेलुया। நான்காவதாக 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். चौथा बात 2 कहते हैं தெசலோனிக்கோ का 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1-2. கடைசியாக சகோதரரே, கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குறராகிய பொல்லாத மனுஷன் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். हालेलुया। हालेलुया। अंत में हे भाइयों, हमारे लिए प्रार्थना किया करो कि प्रभु का वचन ऐसा शीघ्र फैले और महिमा पाए जैसा तुम में हुआ, और हम टेढ़े और दुष्ट मनुष्य से बचे रहे, क्योंकि हर एक में विश्वास नहीं। கடைசியாக சகோதரரே, நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். अंत में भाइयों, आप हमारे लिए प्रार्थना करो। Pray for us. प्रार्थना कीजिए हमारे लिए। வசனம் ஏன் என்றால் நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். क्योंकि आपको सेवक लोग के लिए प्रार्थना करना है। ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். सेवक के परिवार के लिए प्रार्थना करना है। ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். सेवकाई के लिए प्रार्थना करना है। 2 காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். 2 चीजों के लिए आपको प्रार्थना करना है। ஒன்று, पहली बात, உங்களுக்குள்ளே வசனம் கிரியை செய்கிறது போல आपके अंदर जैसा वचन क्रिया करता है, நாங்க உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி உங்களை ரட்சிப்புகளை நடத்தினது போல हम जैसे आपको सुसमाचार सुनाकर उद्धार में चलाए, வெளியில இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சித்து உள்ள கொண்டு வரணும். बाहर में रहने वाले हमें लोग को सुसमाचार सुना के अंदर लेकर आना है। அவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். उनको भी सुसमाचार सुनाया जाना चाहिए। நீங்க எப்படி நல்ல பிரசங்கம் கேட்டு ஆவியில பலனடைவீங்களோ, आप जैसा अच्छा प्रचार सुनकर आत्मा में बलवान होते हो, அதே போல வெளியில இருக்கிற மக்கள் உள்ள வந்து பிரசங்கம் கேட்கணும். उसी प्रकार बाहर के लोग भी अंदर आकर प्रचार सुनना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஊழியக்காரர்கள் வல்லமையாய் பயன்பட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். तो सेवक लोग सामर्थ्य रूप से उपयोगी होने के लिए आपको प्रार्थना करना है। மந்தையில் சேராத ஆடுகள் கோடி கோடி உண்டு. जो भेड़शाला में जो हमें जमा नहीं किया गया, ऐसा करोड़ அவைகளையும் நான் மந்தைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். उसको भी हमें भेड़शाला में लेके आना है। அதற்காக ஜெபம் பண்ணுங்க. उसके लिए प्रार्थना कीजिए। அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். प्रेरितों का पुस्तक 4वां अध्याय में सेवक लोग के लिए प्रार्थना किया लोगों ने। ஆண்டவரே, சத்துருக்களின் பயமுறுத்தலை நீர் கேட்டு परमेश्वर शैतानों का जो ये धमकी को आप सुनकर உம்முடைய பிள்ளையாகிய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி செய்து आपके हमें क्या क्या यीशु मसीह के हमें इससे अद्भुत और हमें चिन्ह हो। ஊழியக்காரர்கள் வசனத்தை தைரியமாய் சொல்ல கிருபை செய்தருளும் என்று ஜெபம் பண்ணினார். सेवक लोग जो वचन को धैर्य के साथ कहने के लिए आप अनुग्रह कीजिएगा कर उन्होंने पूछा। அது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமாய் இருந்தது. परमेश्वर के सामने प्रिय प्रार्थना था। ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். प्रार्थना करते समय ही पवित्र आत्मा उन पर आकर उतरा। அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. वो रहने वाला जगह हिल गया। எல்லாரும் தைரியமாய் எழுப்பி பிரசங்கம் பண்ணாங்க. सभी लोग हिम्मत के साथ उठकर प्रचार करने लगे। இந்த ஜெபத்துக்கு முன்னால ஊழியக்காரங்க மட்டும் தான் பிரசங்கம் பண்ணாங்க. ये प्रार्थना के पहले सिर्फ सेवक लोग प्रचार कर रहे இந்த थे। அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நடந்த ஜெபத்துக்கு பிறகு எல்லாரும் சுவிசேஷம் சொல்ல ये ஆரம்பிச்சாங்க. प्रेरितों का 14 अध्याय में प्रार्थना होने के बाद सब लोग सुसमाचार सुनाने சபை लगे। வேகமாய் வளர ஆரம்பித்தது. कलीसिया बहुत तेजी से बढ़ने लगा। ஊழியக்காரர்கள் தைரியமாய் வசனம் சொல்ல நீங்கள் அவர்களுக்காக ஜெபிங்க. सेवक लोग हिम्मत के साथ वचन कहने के लिए आप लोग उनके लिए प्रार्थना कीजिए। பல நேரத்துல நாங்க பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொரு முகத்தையா பார்த்து பார்த்து தான் பிரசங்கம் பண்ணுவோம். कई बार हम जब प्रचार करते तो एक एक चेहरे को देख देख कर प्रचार करना पड़ता है। ஆனா நாங்க பேசுற வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லேலூயா சொல்லுவீங்க. क्योंकि जो हम वचन कहते हैं वो आपको पसंद रहेगा तो हालेलुया कहेंगे। முகமெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கோம். और शक्ल पूरा हंसता हुआ रहेगा। நாங்க பேசுற வசனம் ஒண்ணு உள்ள குத்திருச்சுன்னா अगर हम जो बात कर बोलने वाला वचन आपको चुभ गया तो இந்த சில பார்க்ல ஒரு ஆளு நின்னுட்டு இருப்பான் பாருங்க. कुछ पार्क में ऐसे लोग खड़े रहते हैं, आप देखा होगा।
கையாட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் அசையவே அசையாது. हाथ हिलाएंगे तो भी कुछ भी करेंगे तो वो हिलते नहीं हैं। சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க. कुछ लोग ऐसा रहते हैं। ஐயோ, உம்மோட கர்த்தர் இருந்தா என்னை அசைச்சு பாரு. आपके साथ यहोवा है तो मुझे हिलाकर देखिए। ஊழியக்காரங்களை சவால் விடாதீங்க. यार सेवक लोग के पास शर्त मत लगाइए, நல்லா கோஆபரேட் பண்ணுங்க. अच्छे से मदद कीजिए। பாட்டு நடத்தினா கைதட்டி பாட்டு பாடுங்க. गीत गाएंगे तो अच्छा ताली बजाकर गीत गाइए। ஆவியில நிறைஞ்சு ஆராதனை आत्मा பண்ணுங்க. में भरकर आराधना कीजिए। கவனமா பிரசங்கம் கேளுங்க. ध्यान से प्रचार सुनिए, கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. हाथ उठाकर हालेलुया कहिए। வசனம் உற்சாகம் வந்து நல்லா கையை தட்டுங்க. वचन अगर उत्साहित से आता है तो ताली बजाइए। எங்க சபையில 83 வயசுல ஒரு பாட்டி இருக்குது. हमारे कलीसिया में 83 वर्ष का एक आमेन का நான் बुढ़ी है। உற்சாகமா பிரசங்கம் பண்ணா நான் முதல்ல கையை தட்டி விடுறது அந்த அம்மா தான். मैं उत्सुकता के साथ प्रचार करता तो पहला वही ताली बजाते கையை हैं। தட்டி விட்டுச்சுன்னா எல்லாரும் தட்டிடுவாங்க. वो ताली बजाते तो सब जन ताली बजाते हैं। எனக்கு இப்ப ரொம்ப கவலை, அந்த அம்மா வியாதிப்பட்டு படுக்கையில இருக்கிறாங்க. मुझे भी वो चिंता है कि वो बीमार होकर अभी बैठे हैं माता நான் जी। கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 15 வருஷத்தை கூட்டி கொடுங்க ஆண்டவரே. मैं पूछ रहा हूँ कि और एक 15 साल उनके लिए आयु बढ़ाइए प्रभु। எனக்கு கை தட்ட ஆள் இல்ல ஆண்டவரே. मेरे ताली बजाने के लिए लोग नहीं है प्रभु। 83 வயசு பாட்டிக்கு தான் கை தட்டணும்னு ஆசை இருக்கு. 83 वर्ष का बूढ़ी को ही हमें ताली बजाने का इच्छा है। இந்த 18 வயசு குமரிகளுக்கெல்லாம் கை தட்டாங்க. 18 वर्ष के स्त्रियों को नहीं है। ஹalleluya. हालेलुया। ஊழியக்காரங்களை என்கரேஜ் பண்ணுங்க. अच्छे सेवक लोग को उत्साहित कीजिए। சிறப்பு பிரசங்கியார் வந்தா கை தட்டி வரவேற்கிறீங்க. विशेष हमें प्रचार आते तो ताली बजाकर आप स्वागत உங்க करते हैं। பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வந்தா கை தட்டுறீங்களா? आपका पास्टर प्रचार करने आते तो ताली बजाते हो क्या? हमारे लिए लोग हैं ना। அவர் என்ன ஃளைட் ஏரியா वो வராரு. क्या फ्लाइट चढ़कर आ रहे हैं क्या? இங்கனக்குள்ள இருந்து இங்கனக்குள்ள வராரு. यहाँ से लेकर यहाँ पे आ रहे हैं। இவருக்கு கை தட்டு ஒரு கேடா. इसके लिए ताली बजाने की जरूरत है क्या? நல்ல கையை தட்டி வரவேறுங்க. अच्छा ताली बजाकर स्वागत कीजिए। அவரை வரவேற்கவில்லை, आप उनको नहीं स्वागत कर रहे हो, அவருக்குள் இருக்கிற ஆவியானவரை उनके अंदर வரவேற்கிறீர்கள். के पवित्र आत्मा की स्वागत कर रहे हो, அவருக்குள் இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையை उनके வரவேற்கிறீர்கள். अंदर के जीवित वचन को आप स्वागत कर रहे हो। சபைக்குள்ள வந்தா பரலோகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. ऐसे कलीसिया के अंदर आते ही स्वर्ग में ऐसे अनुभव होना चाहिए। இல்ல நரகத்துக்குள்ள போயிட்டு ஐயோன்னு வெளியில வந்த மாதிரி இருக்கு. वो नरक में जाने का अगर हाई करके बाहर निकाल को नहीं होना சில चाहिए। நேரத்துல ஆராதனை முடிச்சிட்டு ஐயோன்னு போய் படுத்து கிடக்கும். कुछ लोग समय में हम आराधना करना बोलते हैं अयो करके लेटे रहते हैं। வீட்டுல நல்லா சமைச்சு எடுத்து கொண்டாந்து வைப்பாங்க. घर में अच्छे से खाना पका कर लेकर रखते हैं। சாப்பாட்டை எடுத்து வாயில வைக்கும் போது खाना लेकर मुंह में रखते समय ஐயோ அந்த கந்தாயி வரலையே, ओ ये स्त्री नहीं आया, அந்த கருப்பசாமி வரலையே, ये भाई नहीं आया आज என்ன कलीसिया में। ஆச்சோ தெரியல. क्या हुआ पता नहीं। இந்த அம்மா மூஞ்சி திருப்பிட்டு போனுச்சே, என்ன ஆச்சுன்னு ये தெரியல. माता जी मुंह फेर कर चले गई। எங்க சோறு உள்ள போகும்? कैसा खाना अंदर जाएगा? தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குது, सोएंगे तो नींद नहीं आती, சாப்பிட்டா உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. खाएंगे तो शरीर को साथ नहीं लगता है। இப்படி அவங்க ஊழியக்காரங்களை வச்சிருப்பீங்க நீங்க? ऐसे सेवक लोग आप रखेंगे क्या? ஊழியக்காரங்க சந்தோஷமா ஊழியம் செய்யணும். सेवक लोग आनंद के साथ सेवकाई करना है। என் மந்தை ஆசீர்வதிக்கப்பட்ட மந்தை, मेरा वेधशाला आशीषित किया गया वेधशाला है। என் மந்தைக்குள்ள இருக்கிறது எல்லா செம்மறியாடுகள், मेरे वेधशाला के अंदर रहने वाले सब अच्छे भेड़ हैं। ஒரு வெள்ளாடு கிடையாது. कोई भी हमें का सफेद बकरी नहीं है। செம்மறியாடெல்லாம் ஒரு அலையிலே சொல்லுங்க, जो भी भेड़ है सब हालेलुया कहिए। வெள்ளாடெல்லாம் ஒரு அலையிலே जो சொல்லுங்க, भी बकरी है वो सब हालेलुया அதுக்கு कहिए। நான் அலையிலே சொல்லுங்க. इसके लिए भी सब हालेलुया कह रहे हैं। வெள்ளாடுன்னா எதிர்த்து நிக்கிறதுன்னு அர்த்தம். जो सफेद बकरी जो हम कहते हैं तो वो हमारे विरुद्ध रुकती है। செம்மறியாடுன்னா வெள்ளாடு. जो हमें के भेड़ होता है वो झुककर जाता है। பாஸ்டர் बस हाँ ஜெபத்துக்கு வாங்க, प्रार्थना को आइए, हाँ ஆராதனைக்கு வாங்க, आराधना खिलाइए, ஊழியத்துக்கு வாங்க. सेवकाई खिलाइए। வெள்ளாடு என்ன செய்ய? जो हमें सफेद जो भेड़ होता है ஜெபத்துக்கு வாங்கன்னா प्रार्थना खिलाइए। जो வேற வேலை இல்லையா எங்களுக்கு? दूसरा काम नहीं है क्या हमें? சும்மா 21 நாள் 30 நாள் 40 नाள் ऐसी है क्या? 21 दिन 40 दिन நீங்கள் உங்க மனைவி சும்மா இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. आप और आपकी पत्नी ऐसी रहते हो, आप प्रार्थना कीजिए। கதவை திறந்தா சர்ச், हाँ दरवाजा खोलेंगे तो कलीसिया है, கதவை திறந்தா வீடு. कलीसिया खोले वो दरवाजा खोलेंगे तो घर है। ஜெபம் பண்ணுங்க, ஆக்கி சாப்பிடுங்க, தூங்குங்க, ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना करिए, खाना पकाइए, खाकर वापस प्रार्थना कीजिए। எங்களை மட்டும் கூப்பிடுறாதீங்க. हमें मत बुलाइए आप। ஹalleluya. हालेलुया। ஊழியத்துக்கு வாங்க. सेवकाई खिलाइए। முடியாது, नहीं हो सकता है, ஏகப்பட்ட வேலை இருக்கு. कई काम है। உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பார்க்கணும். आपका काम आप कीजिए, हम हमारा काम करेंगे। எல்லாடா மாறிடாதீங்க. आप ऐसे सफेद भेड़ के समान मत बदल जाइए, ஏன்னா क्योंकि நியாய தீர்ப்பு நாள்ல जब न्याय का दिन होगा ஆட்டை ரெண்டா பிரிப்பார். हमें भेड़ को 2 भाग में अलग करेंगे। செம்மறியாடை எல்லாம் ஒரு பக்கம் நிறுத்துவார், जो ये सब लाल कलर के तो उनको अलग करेंगे, வெள்ளாடை எல்லாம் ஒரு பக்கம் तो நிறுத்துவார். सफेद हमें बकरी को अलग करेंगे। செம்மறியாடை எல்லாம் பார்த்து பரலோகத்துக்கு போட்டுருவாரு, जो ये लाल कलर के भेड़ है वो सबको स्वर्ग जाओ करके कह देंगे। வெள்ளாட்டை எல்லாம் பார்த்து நரகத்துக்கு जो போட்டுருவாரு. सफेद भेड़ है वो सबको नरक जा करके कह देंगे। பாஸ்டர் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போறீங்க பாருங்க. पास्टर जो भी बोलेंगे आप बसीरी लाकर जा रहे हो ना। சில ஆட்கள் தலையாட்டிட்டு போனதோட சரி திரும்ப வரமாட்டாங்க. कुछ लोग हमें सिरी लाकर जाते हैं, वो जाते हैं वो वापस அந்த नहीं आते हैं। மாதிரி இல்லாம ஃபுல்
கோஆபரேஷன். वैसे ना होते फुल मदद, पूरा मदद करना है, முழு ஒத்துழைப்பு கொடுங்க. पूरा मदद करना है। அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா वही இருக்கும். आप लोगों की आशीष है। ஹalleluya. हालेलुया। ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. सेवक लोग के लिए प्रार्थना कीजिए, இன்னும் अनेகருக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஜெபம் பண்ணுங்க. और कई लोग के लिए समाचार सुनाने के लिए प्रार्थना சபையிலே कीजिए, நல்ல பிரசங்கம் வெளிப்பட ஜெபம் பண்ணுங்க. यीशु का अच्छा प्रचार प्रकट होने के लिए प्रार्थना कीजिए, சபையிலே தேவ மகிமை வெளிப்பட ஜெபம் பண்ணுங்க. कलीसिया में परमेश्वर का महिमा प्रकट होने के लिए प्रार्थना எங்க कीजिए। ஊழியக்கார அக்கினி ஜுவாலையை பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. हमारे सेवक को अग्नि के ज्वाला के समान इस्तेमाल कीजिए करके प्रार्थना कीजिए। பெரிய பெரிய இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் நல்லா பயன்படுறது காரணம் அவங்க பின்னால லட்சோப லட்ச மக்கள் ஜெபிக்கிறார்கள். कई कई हमें इवेंजलिस्ट अच्छे उपयोग होने का कारण है कि कई हमें लाखों लोगों के लिए प्रार्थना कर रहे हैं। நீங்களும் கூட அதுல பிரேயர் பார்ட்னரா இருக்கலாம். आप लोग भी उसमें प्रेयर में भाग ले सकते हो, ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்ல. प्रार्थना कीजिए, गलत नहीं है। உங்க பாஸ்டருக்காக முதல் ஜெபத்தை போடுங்க. आपके पास्टर के लिए पहला प्रार्थना डालिए। ஹalleluya. हालेलुया। உங்க பாஸ்டர் எங்க பாஸ்டர் பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. हमारे पास्टर को उपयोग करो करके प्रार्थना कीजिए, எங்க சபையை பெரிய சபையா மாத்துங்க. हमारे कलीसिया को बड़े कलीसिया में बदलो करके प्रार्थना कीजिए, எங்க ஊழியக்கார பெரிய ஊழியக்கார மாத்துங்க. हमारे सेवक को बड़े सेवक में बदल दीजिए। கர்த்தர் அப்படி செய்வார். यहोवा ऐसे करेंगे। இரண்டாவது, दूसरी बात, பொல்லாத மனிதருடைய கையில் இருந்து விடுவிக்கப்படும்படி ஜெபம். बुरे हमें मनुष्य के हाथों से छुड़ाए जाने के लिए प्रार्थना कीजिए। வெளியில போகும்போது பல எதிர்ப்புகள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. बाहर जाते समय कई विरोध है और कई परेशानियां हैं। சபைக்குள்ளேயும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது. कलीसिया के अंदर भी जो विरोधी है और परेशानी है, இவ்வளவுத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னும் நாங்க ஹார்ட் அட்டாக் வந்து சாகாம இருக்கிறோம்னா கர்த்தருடைய கிருபை தான். इतना सब हम सहन कर हार्ट अटैक नहीं आए तो परमेश्वर का अनुग्रह है। எல்லாருடைய ஜெபம் தான். आप सबका प्रार्थना है, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. सेवक लोग के लिए प्रार्थना कीजिए। 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் ஹரியானா மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். 2 साल पहले हम हरियाणा के हमें जगह पर हम सेवक ஒரு ले गए, ஸ்டூடண்ட்ஸ் கேம்ப் நடத்தினோம். एक स्टूडेंट्स का कैंप चलाए हम। 3 நாள் கேம்ப். 3 दिन का कैंप था। அதை முடிக்கிற நேரத்துல சில மதவாதிகள் உள்ளே வந்துட்டாங்க. उसे खत्म करने का समय पे कुछ हमें जो है ये जो मत के जो लोग आ गए, உள்ள வந்து நாங்க மாணவர்களை மதம் மாத்துகிறோம் என்று சொல்லி தமிழ்நாட்டுல இருந்து நீங்க மதம் மாத்துறாங்கன்னு எங்க மேல रिपोर्ट वंदे एंगल कोंड स्टेशन लो वच्चिटांगा वो अंदर आकर बच्चों का जब ये रिलीजन बदल रहे हैं ऐसा कि उनको आकर बदल रहे तमिलनाडु से आए करके ऐसा स्टेशन में डाल दिया நாங்கள் ஒரு 3 மணி நேரம் 3 பேர் 8 மணி நேரம் ஸ்டேஷன்ல இருந்தோம் हम लोग 3 जन 8 घंटा हम लोग स्टेशन में थे உங்க மேல அந்த கேஸ் போடுவோம் இந்த கேஸ் போடுவோம் மிரட்டிட்டே இருந்தாங்க आपके ऊपर हम ऐसा केस डालेंगे वैसा केस डालेंगे ऐसा धमकी दे रहे थे கூட வந்த ரெண்டு பேருடைய முகத்தை பார்த்தா எல்லாம் வெளுத்து போச்சு मेरे साथ जो दो लोग आए उनका शक्ल देखे तो बहुत एकदम लाल हो गया நான் ரொம்ப கூலா சொல்லிட்டு இருந்தேன் मैं बहुत शांति से कह रहा था உள்ள போட்டா கொஞ்சம் இருந்துட்டு போவேன் என்ன அப்ப அப்படி क्या करें अभी अंदर डाले तो थोड़ी देर रह के जाते हैं ரெண்டு பேரும் சண்டைக்கு வந்துட்டாங்க दोनों लोग लड़ाई के लिए आ गए எங்களுக்கு தான் மனைவி பிள்ளைகள் இருக்குங்க हम लोग सबको पत्नी बच्चे हैं सब அப்படி சொல்லிட்டு क्या आप ऐसा बोल दिया எங்களுக்கு மட்டும் இல்லையா என்ன तो मैंने बोला मुझे नहीं है क्या என்ன ஒரு அனுமதிச்சா போவேன் சொல்லிட்டு परमेश्वर अगर अनुमति देंगे तो जाएंगे எல்லாம் முடிச்சு பிறகு ஆல் இந்தியா சூப்பரண்டென்ட் ஒரு அதிகாரி மூலமா பேசி எங்களை வெளியில விட்டாங்க फिर सब बोलते हैं ऑल इंडिया जो सुपरिटेंडेंट थे एक मनुष्य से बात करके हमें छोड़ दिया स्टेशन நைட் 10:30 மணிக்கு எங்களை வெளியில விட்டாங்க रात को 10:30 बजे हमें बाहर छोड़े அதுக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் பரவிருச்சு இந்த மாதிரி உங்களை பிடிச்சிட்டாங்க உடனே ஜெபம் பண்ணுங்க तब तक तमिलनाडु में फैल गया कि इनको पकड़ लिए पुलिस में और प्रार्थना कीजिए நான் कीजिए எங்க வீட்டுக்கு சொல்லல ரொம்ப பயப்படுவாங்க எங்க வீட்ல मेरे घर में नहीं बताया क्योंकि बहुत डरते हैं யார் மூலமாவோ எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு किसी के तो द्वारा मेरे घर में पता लग गया போன் பண்ணி என்னுடைய மகன் பேசினா फोन करके मेरी बेटी बात की அப்பா எப்படி இருக்கீங்க तो पिता कैसे हो அவன் அந்த போன்ல அழுதத பார்த்த உடனே எனக்கு அப்படியே தாங்காம கண்ணீர் கடகடன்னு வந்துச்சு वो मुझसे फोन में ऐसा जब रोई तो मुझे मैं रोक नहीं सका तो उतना आंसू आ गया என்னால பேச முடியல मैं बात नहीं कर पा रहा था என் பையன் போன் பண்ணா எனக்கு குரல் தடுமாறுது मेरा लड़का बात किया मैं बोल नहीं पा रहा था अटक रहा था அப்பா உங்களை அடிச்சிட்டாங்களா அப்பா तो उन्होंने बोला कि पिताजी आपको मारा क्या எனக்கு அம்மா அழுகுறா எனக்கு இப்ப சொல்லும்போது கண்ணு கலங்குது वो हमें वो सुनकर वो रोता है बहुत அந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் ஊழியக்காரர்களை நெருக்கி उतना सारी लड़ाई हमें जो है सेवक लोग को दबा कर रखती है அதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் वो सब खत्म करके मैं घर पे आया வந்த உடனே பாஸ்டர் பக்சன் மோசஸ் போன் பண்ணாரு आते ही पास्टर बक्सर मोसेस ने फोन किया ஒரு தீபாவளி சமயம் वो दिवाली का समय था ஐயா எங்க சபைக்கு 4 நாள் கூட்டத்துக்கு வாங்க बोला कि मेरे कलीसिया में 4 दिन के सेवकाई के लिए आ जाइए அங்கே சிறைப்பட்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யாம ஹரியானாவுல திரும்பி வந்தோம் वहां पे जो है वो बंदीगृह में रहकर जो सेवा करना था वो नहीं कर हम वापस आए ஆண்டவர் மும்பைக்கு கொண்டு வந்து 4 நாள் கூட்டத்துல ரொம்ப மகிமையாய் ஆண்டவர் பயன்படுத்தினார் परमेश्वर मुंबई में लेकर आके 4 दिन में बहुत महिमा के रूप में इस्तेमाल किए காரணம் விசுவாசிகளுடைய ஜெபம் कारण क्या विश्वासी लोग का प्रार्थना இன்னைக்கு இந்த பலவீனத்தின் மத்தியில நான் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது காரணம்
நீங்கள் சபையின் ஜெபம் பண்ணீங்க. आज भी मैं कमजोरी में रुककर इधर प्रचार कर रहा हूँ क्योंकि मेरा कलीसिया प्रार्थना कर रहा நான் है। இப்படி சொல்லிட்டு வந்தேன். मैं ऐसा बोलकर आया। ஒரு மிஷனரி இப்படி சொன்னார். एक मिशनरी ने ऐसा कहा, உங்கள் ஜெபம் என்கிற கயிற்றை பிடித்துக்கொண்டு आपका प्रार्थना नामक धागा को पकड़कर இந்தியா என்கிற தங்கச் சுரங்கத்துக்குள் இறங்குகிறேன். इंडिया नामक जो है ये सोना का जगह पर मैं उतर रहा हूँ। உங்கள் கயிறை இறுக்கி பிடித்துக் கொண்டால் நான் தங்கத்தோடு வருவேன். आपके रस्सी को आप पकड़ लेंगे तो मैं सोना के साथ आऊंगा। உங்கள் கயிற்றை விட்டுவிட்டால் நான் விழுந்து மடிந்து போவேன். आप आपके रस्सी को अगर छोड़ देंगे तो मैं गिरकर मर जाऊंगा। வசனத்தை சொன்ன உடனே ஆட்கள்லாம் அழுதுட்டாங்க. मेरे वचन बोलते ही सब लोग रो दिए। இப்பவும் போன் வந்துருது அப்பப்போ, பாஸ்டர் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம் பாஸ்டர், தைரியமா போங்க. अभी भी फोन आता है बीच बीच में, पास्टर हम हैं, डरो मत। இப்போ இந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் நடந்த உடனே ஃளைட்ல போறோம்னு எல்லாருக்கும் பயம். ये हेलीकॉप्टर एक्सीडेंट में बीच में, उसके बाद में फ्लाइट में जा रहा हूं तो सब जन डर गए। ஹalleluya हालेलुया। கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। அவர் என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். वो हमारे दाहिनी ओर छाया में है। இரவில் நிலவாகிலும் பகலில் வெயிலாகிலும் என்னை சேதப்படுத்த முடியாது. रात को चांद या दोपहर को हमें जो सूर्य है वो हानि नहीं पहुंचाएगी। ஜெபம் பண்ணுங்கள். प्रार्थना कीजिए। ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். सेवक लोगों के लिए प्रार्थना कीजिए। விபத்து வரக்கூடாது. हमें उनके लिए कोई हानि नहीं आना है, வரக்கூடாது. बीमारी नहीं आना है, வீழ்ச்சி வரக்கூடாது. हमें गिरने का अनुभव नहीं होना चाहिए। ஜெபம் பண்ணுங்க. आप लड़ाई करके प्रार्थना कीजिए। உங்க ஊழியக்காரர் தான் தலை. आपके सेवक ही आपका सिर है। மேய்ப்பன் வெட்டப்பட்டால் अगर हमें जो है சபை சிதறி போய்விடும். चरवा अगर मर गया तो कलीसिया बिखर जाएगा। ஊழியக்காரருக்காக குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. सेवक के लिए, उनके परिवार के लिए बोझ के साथ प्रार्थना कीजिए। ஏன் இவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும்? क्यों आप ये सब बातों पर ही ध्यान करना है? ஏனெனில் क्योंकि 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம். 2 तीमुथियुस हमें उसका 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம். तीसरा अध्याय उसका पहले से 5वां वचन तक पढ़ेंगे। கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் நான் சொல்ற மாதிரி இருப்பாங்க. கடைசி காலத்து மனுஷர்கள். पर यह स्मरण कर कि अंतिम दिनों में कठिन समय आएगा, क्योंकि मनुष्य ऐसा रहेंगे जैसा मैं कहने वाला हूं। அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தற்பிரியராய் இருப்பார்கள். वे लोग स्वार्थी रहेंगे, lovers of themselves. वो खुद से ही प्रेम करने वाले रहेंगे, தங்களை தாங்களே நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. अपने आप से ही प्रेम करने वाले से रहेंगे। முடி எல்லாம் பாப்பாங்க. आप अपने बाल देखेंगे, வெள்ளைய போச்சுன்னா கருப்படிச்சிருவாங்க. अगर सफेद हो गया तो उसको काला कर देंगे। முகத்தை எல்லாம் பாப்பாங்க. चेहरे को देखेंगे, பருவெல்லாம் வந்ததுன்னா அப்படியே பிதுக்கி எடுத்து எல்லா அதெல்லாம் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு थोड़ा सा पिंपल आ जाएगा तो सबको ठीक करके थोड़ा अच्छे से, lovers of themselves. क्योंकि वो खुद से प्रेम रखते हैं। நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடுவாங்க. अच्छे आरोग्यता का खाना खाएंगे, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. अच्छा एक्सरसाइज करेंगे, தங்களை தாங்களே நேசிக்கிறவங்களா अपने आप से खुद से प्रेम करेंगे। தப்பு கிடையாது. गलत नहीं है वो। அதோட கூட இந்த 2 நேசம் இருக்கணும். उसके अलावा और 2 प्रेम होना चाहिए। ஒன்னு ஆண்டவரை நேசிப்பது, एक परमेश्वर से प्रेम करना है, இன்னொன்னு மற்றவர்களை நேசிப்பது. दूसरे से प्रेम करना இது है। இல்லாம உங்களை மட்டும் நேசித்தால் தவறு. ये दोनों न होते हुए अपने आप से ही प्रेम करेंगे तो गलत है। இரண்டாவது அவர்கள் பணப்பிரியரா இருப்பார்கள். दूसरा वो लोभी रहेंगे, lovers of money. वो हमें पैसे से प्रेम रखेंगे, பணம் 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 என்று ஓடுவார்கள். पैसा 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 करके दौड़ेंगे। தொட்டன மந்திரவாதி சொல்றது போல பணம் பணம் என்று பணப்பேய் பிடித்து பேய்களோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். वो पैसा पैसा कर पैसे का भूत के साथ वो चलते फिरते रहेंगे। இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்கு வருகிறதுக்கு விருப்பம் இல்ல, வேலைக்கு போயிடுறாங்க. आज कई लोग कलीसिया का मन नहीं है, काम चले जाते हैं। ஆராதனைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. आराधना में आने के लिए समय नहीं है, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நேரம் இல்லை. आत्मिक चीजों के लिए समय नहीं है, மற்ற எல்லாம் நடக்குது. बाकी सब चल रहा है। ஏற்கனவே கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருந்தது. पहले ही थोड़ा प्रॉब्लम था, கொரோனா வந்த பிறகு ஓவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. कोरोना आते ही ज्यादा परेशानी आ गई। எல்லா ஊழியக்காரங்களும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. सब सेवक लोग आंसू बहा रहे இந்த हैं, சபையை எப்படி பரலோகத்துக்கு கொண்டு ये போய் कलीसिया को कैसे स्वर्ग ले जाए। கொரோனா வந்து 3 மாசத்துல பாஸ்டர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். पहला कोरोना आती 3 महीने में ही पास्टर्स को बहुत आनंद हुआ। நான்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்பவே வந்துருங்க ஆண்டவரே. मैं सब प्रार्थना कर रहा था, परमेश्वर अभी आ जाइए, இப்ப வந்தீங்கன்னா சிந்தாம சிதறாம அத்தனையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடலாம். अभी आ जाएंगे तो नर गिराते सब हमें सबको स्वर्ग ले जाते हैं। போச்சு, लेट आएंगे तो जाएगा। அப்படிதான் ஆயி போச்சு. இப்போ अभी वैसे ही हो गया हाल। சர்ச் எல்லாத்தையும் திறந்துட்டாங்க, சர்ச்சை திறக்கலன்னு திட்டிட்டு இருந்தாங்க. सभी चीज को बोल दिया लेकिन कलीसिया नहीं खोला करके सब डांट रहे थे। சர்ச்சை திறந்து வச்சா இப்ப நாம விசுவாசியில திட்டுற மாதிரி இருக்கு. अभी कलीसिया खोलकर रखे तो हम विश्वासी को डांट रहे हैं। हालेलुया, हालेलुया। lovers of money. वो हमें का लोभी है, पैसे का प्रेम करते பணத்தை हैं, நேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். पैसे से प्रेम करने वाले से रहेंगे। மூன்றாவது வீம்புக்காரர்களாய் இருப்பார்கள். हमें तीसरा जो है डिंग मार रहेंगे, என்று இருக்கிறது, வீம்புக்காரர்கள். डिंग मार रहेंगे वो।
அதாவது நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நினைக்கிறார். वो बोलेंगे मैं जो खरगोश पकड़ा उसको 3 पैर बोलेंगे. பிடிவாதக்காரர்களா இருப்பார்கள். वो बहुत अहंकार रहेंगे. நான்காவது அகந்தை உள்ளவர்களா இருப்பார்கள். चौथा अभिमानी रहेंगे. proud peoples. बहुत घमंडी लोग रहेंगे. பெருமை உள்ளவர்கள். बहुत घमंडी रहेंगे. हालेलुया. हालेलुया. ஒண்ணுமே கிடையாது நம்ம. कुछ नहीं है हम. காத்தடைச்ச பலூன். हम हवा भरे हुए बलून के समान है. கைத்தா ஊத்தா போச்சு. जो धागा निकालेंगे तो चले जाएगा सब हवा. புரியுதா உங்களுக்கு? आपको समझ में आ रहा है? வல்ல ஆண்டவர் காத்த அடைச்சு கட்டி வச்சிருக்காரு. परमेश्वर ने हवा बांधकर हमें बांध कर रखे हैं. கட்ட திறந்து புஸ்குன்னு போயிடும். और धागा खोलेंगे तो ऐसे ही चले जाएगा. எல்லாத்தையும் உள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்காரு. सब चीज को अंदर डालकर बंद कर रखे हैं. ஞானம், புத்தி, பலன், அறிவு எல்லா திறமை, தாளந்து எல்லாத்தையும் உள்ள போட்டு உங்களை அடைச்சு வச்சிருக்காரு. ज्ञान बुद्धि सब हमें जो है काबिलियत सब चीज डालकर आपको बंद कर रखा है. அது அவுத்து விட்டாருன்னா எல்லாம் வெளியில போயிடும். புஸ்குன்னு ஆயிருவீங்க. उसे खोल कर डालेंगे तो सब बाहर चले जाएगा और आप खुश हो जाएंगे. தாழ்மையா இருங்க. आप दीनता के साथ रहेंगे. அகந்தை உள்ளவர்களா இருப்பார்கள். वो अभिमानी रहेंगे. ஐந்தாவது தூஷிக்கிறவர்களா இருப்பார்கள். वो निंदक रहेंगे. पांचवा இல்லாததும் பொல்லாததையும் பேசுகிற ஆட்களா இருப்பார்கள். जो नहीं है झूठी है सब वो बात करने वाले से रहेंगे. ஆறாவது கீழ்ப்படியாதவர்களா இருப்பார்கள். हमें छठवा जो है आज्ञा नहीं मानेंगे. disobedient people. वो आज्ञा नहीं मानेंगे. 3 நபர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். 3 लोगों का आपको आज्ञा मानना है. ஒன்னு உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். पहले आपके माता पिता का आज्ञा मानना है. இரண்டாவது உங்கள் டீச்சர்ஸ் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய. दूसरा आपका जो शिक्षक का आज्ञा मानना है. மூணாவது உங்க பாஸ்டர்ஸ்க்கு கீழ்ப்படிய. तीसरा आपका पास्टर का आज्ञा मानना है. கடைசி நாட்கள்ல மக்கள் கீழ்ப்படியாதவர்களா இருப்பார்கள். आखिरी दिनों में लोग आज्ञा नहीं मानने वाले से रहेंगे. ஏழாவது நன்றி அறியாதவர்களா இருப்பார்கள். चौथा जो है हमें वो कृतज्ञ रहेंगे. वो unthankful people. वो धन्यवादी नहीं रहेंगे. நன்றி அறிதல் இருக்காது. धन्यवादी नहीं रहेंगे. நன்றி மறப்பது நன்றன்று. वो धन्यवाद भूलना वो गलत है. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது எங்க ஒரு ஆள் சொன்னது. சரி, திருக்குறள். நன்றி மறப்பது நல்லது இல்லை. அல்லேலூயா. அதனால நன்றி மறக்காதவர்களாக இருங்க. हमें धन्यवादी भूलना अच्छा नहीं है. எட்டாவது பரிசுத்தம் இல்லாதவர்களா இருப்பார்கள். आठवां अपवित्र रहेंगे. unholy people. वो अपवित्र रहेंगे. பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். पवित्रता के बिना रहेंगे. அன்னைக்கு குடிகாரர்கள் எல்லாம் உள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினார்கள். उन दिनों में जब पीने वाले सब अंदर आकर उद्धार पाए. இன்னைக்கு உள்ளே இருக்கிறவர்கள் குடிக்க ஆரம்பித்தார்கள். आज अंदर रहने वाले पीने लग गए. என்ன குடிக்கிறது தப்பு இல்லையா? क्योंकि पीना गलत नहीं है. ஒரு ஆள் இப்படி கேக்குறாரு. ऐसा एक आदमी पूछ रहा है. திருவரத்துல திராட்சை ரசம் கொடுக்குறீங்களா, அதுக்கு என்ன பேரு? प्रभु भोज में आप जो रस बांटते हैं उसका नाम क्या है? वाइन. वाइन. டாஸ்மாக்ல பாட்டில் இருக்கு, அதுக்கு என்ன பேரு? और जो शराब की दुकान में वो बोतल में रहता है वाइन. அதுவும் वाइन, இதுவும் वो वाइन. भी वाइन है, ये भी वाइन है. वाइन நீங்களே ஊத்தி கொடுக்கும்போது நாங்க வாங்கி ஏன் குடிக்க கூடாது? आप वाइन को आप ही पिलाते हो तो हम क्यों नहीं खरीद के पी सकते? அட படுவாவி, அந்த वाइனுக்கு இந்த वाइனுக்கு வித்தியாசம் தெரியல. अरे बुरा व्यक्ति तुझे ये वाइन और इस वाइन का अलग पर नहीं पता है. அவன் சொல்லிட்டு நாங்கெல்லாம் வந்து பாட்டிலோட குடிக்கிறது இல்ல, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குடிப்போம். हम लोग पूरा बॉटल नहीं पीते, हम थोड़ा थोड़ा पीते हैं. लेकिन தொலைச்சு விடுவார் ஆண்டவர். परमेश्वर मार देंगे. ஏன் உனக்கு வேதனை வருது? क्यों आपको परेशानी आती है? யாருக்கு வேதனை வரும்? क्यों किसको दुख आएगा? மதுபானத்தை நாடி குடிக்கிறவங்களுக்கு வரும். जो शराब को पास हमें जाकर पीते हैं वो उसका दुख आएगा उनको. எனவே நாம் வேதனைக்குள்ளாகாதவர்களாக இருக்கணும். इसलिए हम ना दुखित रहो, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். पवित्र रहना है. கடைசி நாட்கள்ல ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களா இருப்பார்கள். आखिरी दिनों में लोग अपवित्र रहेंगे. ஒன்பதாவது சுபாவ அன்பு இல்லாதவர்களா இருப்பார்கள். हमें नौवा बात जो है वो स्वभाव में प्यार नहीं रहेगा उनका. unloving people. वो दया रहित रहेंगे. அன்புங்கிறதே இருக்காது. प्यार नाम का चीज नहीं रहेगा. மனிதம் என்று சொல்லுகிறார்களே, जो ये மனிதாபிமானம், ह्यूमैनिटी का क्या बोलते हैं, அந்த மனிதாபிமானமே இருக்காது. वो इंसानियत नहीं रहेगा उनके अंदर. அல்லேலூயா. हालेलुया. கடைசி நாட்கள் அப்படி மாறி போவார்கள். आखिरी दिन में से बदल जाएंगे. அடுத்து இணங்காதவர்கள், वैसे हमें क्षमा रहित रहेंगे. unforgiving people. वो क्षमा रहित रहेंगे. அடுத்தவங்களை மன்னிக்க மாட்டாங்க. दूसरों का क्षमा नहीं करेंगे. அடுத்தவங்களோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. दूसरे के साथ नहीं रहेंगे. இசைக்கு போக மாட்டாங்க. मिलकर नहीं जाएंगे. ஒத்து போக மாட்டாங்க. उनके साथ मिलकर नहीं जाएंगे. 11வது அவதூறு செய்கிறவர்களா இருப்பாங்க. 11वां दोष लगाने वाले रहेंगे. false accusers, वो बुरा गलत दोष लगाएंगे. தப்பான காரியங்களை பேசிட்டு இருக்கிற ஆட்கள். गलत बातें बात करते रहने वाले मनुष्य लोग. இவர் விவேக பத்தி நல்ல டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிட்டு विवेक के बारे में हमें अच्छा ट्रांसलेटर बोलकर நான் ஊர்ல போய் போன் போட்டு
பாஸ்டருக்கு போன் போட்டு அந்த பையனை மேல விட்டுறாதீங்க பாஸ்டர். मैं गांव जाने के बाद मैं पास्टर को फोन लगा बोलूं वो लड़का को ऊपर मत खड़ा रखना, ஆளு ஒரு டைப்பா இருக்காரு वो अलग ही टाइप में है, அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? वैसा बोलूंगा तो कैसा लगेगा? அதுதான் ஃபால்ஸ் அக்யூசர். वही बुरा दोष है, அப்படிதான் ஆட்கள் இருப்பாங்க. वैसे लोग रहेंगे, நீங்க எப்படி இருக்காதீங்க. आप ऐसे मत रहिए। என்னது எத்தனாவது வரணும்? 12 இச்சையடக்கம் இல்லாதவர்கள், असंयम रहेंगे वो, without self control. हमें खुद के हमें संयम नहीं रहेगा, वैसा ஆண்டவர் रहेंगे। ஆவியின் கனியில ஒண்ணு இச்சையடக்கத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने जो है आत्मा का फल में संयम दिया है। இச்சை என்பது எப்படி வருது தெரியுமா? इच्छा कैसा आती है? இச்சை என்பதற்கு ஆங்கில வேதாகமத்துல sinful nature என்று போட்டிருக்கு. जो हमें जो वो खुद का स्वार्थीपन करके दिखा है, பாவம் செய்யக்கூடிய இயல்பு, पाप करने का स्वभाव, அது நமக்குள்ள வரும்போது அதை அடக்கிக் கொள்ள வேண்டும். वो हमारे अंदर आती है तो हमें इसको कंट्रोल कर लेना है। ஆசை பேராசை ஆகிறது, हमें जो है इच्छा जो है बड़ी इच्छा में बदलती है, பேராசை இச்சையாக மாறுகிறது, फिर बड़ी इच्छा जो है वो गलत इसमें जाता है, இச்சை பாவமாக और மாறுகிறது, फिर वो पाप में बदलती है, பாவம் நம்மை நரகத்துக்கு கொண்டு और போய். फिर पाप हमें नरक में लेकर जाती है। ஆசை தவறல்ல, वो आशा करना अच्छा ஆசை है, என்றைக்கு பேராசையாக எட்டி பார்க்கிறதோ, लेकिन आशा जब बड़ी आशा में बदल जाती है, எட்டி பார்க்கும் போதே கொட்டி விடுங்கள். जब वो ऊपर आती है तभी मार दीजिए उसे, கொட்டி விடாவிட்டால் எட்டி பார்க்கும், अगर नहीं मारेंगे तो वो बाहर आएगी, எட்டி பார்க்க விட்டால் துள்ளி குதிக்கும். अगर बाहर आने के देंगे तो वो बाहर कूद देगी। என்னன்னமோ நீங்க சொன்னா எப்படி பாஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்ண? ऐसा कुछ आप बोलेंगे, அல்லேலூயா. அது என்னமோ வருது வரதானே சொல்லிட்டு போயிடணும். वैसे आ रहा है मेरे अंदर से निकल रहा है, அப்புறம் வீட்ல போய் ஐயோ அதை சொல்லாம விட்டேங்க. फिर घर जाकर मैं बोलूंगा अरे ये बोले வீட்லயே பிரசங்க எல்லாம் எழுதிட்டு வந்தேன். இப்போ இங்க காலையில உட்கார்ந்து இதெல்லாம் இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் எழுதி घर में मैं प्रचार लिखकर आया और फिर अभी सुबह ये सब साइड में लिख के रखा திரும்ப है। திரும்ப படிக்க படிக்க புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. वापस पढ़ते पढ़ते नया नया चीज आते रहता है। அதுக்கு வர்றதெல்லாம் தாங்கிறதுக்கு நாங்க தானா? आपको जो भी आ रहा है वो सब हम सहन करें क्या? இந்த ஒரு விசை மன்னியுங்கள். ये एक बार मेरी मुझे क्षमा कर दीजिए, இதான் கடைசி பிரசங்கம். यही आखिरी प्रचार है, கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. थोड़ा क्षमा कर दीजिए। இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருங்க. हमें असंयम नहीं रहना செல்ஃப் है, கண்ட்ரோல் உள்ளவர்களா இருங்க. संयम के साथ रहना है, அடுத்து கொடுமை உள்ளவர்களா இருப்பார்கள். फिर कठोर रहेंगे, அது கொடுமைக்காரங்களா இருப்பாங்க. बहुत कठोर रहेंगे, கொஞ்சம் கூட நல்ல சுபாவமே இருக்காது. थोड़ा भी अच्छा स्वभाव नहीं रहेगा। 14வது நல்லோரை பகைக்கிறவர்களா இருப்பாங்க. 14 बात भले लोग का बैर करने वाले रहेंगे। ஆங்கில வேதாகமத்திலே அது நன்மை என்றுதான் போட்டிருக்கு. वो actors of good என்று. वो जो इंग्लिश में मैंने लिखा है एक्टर्स ऑफ गुड करके लिखा है। அதாவது நல்லதே பிடிக்காது சிலருக்கு. भला चीज को कुछ लोग पसंद नहीं करते हैं, கெட்டதை சொன்னா உடனே ஏத்துக்கிடுவாங்க. बुरा चीज बोलते ही वो स्वीकार कर लेते हैं, நல்லதை சொன்னா அப்புறம் பார்க்கலாம். अच्छा चीज बोलेंगे तो बाद में देख लेंगे ऐसा करके। நல்லோரை பகைக்கிறவர்களா இருப்பார்கள். भले के बैर करने वाले रहेंगे। 15 துரோகிகள், 15वां विश्वासघाती, traitors, विश्वासघाती, துரோகிகள். विश्वासघाती है। நம்பிதான் ஆண்டவர் நமக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने विश्वास योग्य समझकर ये अनुग्रह दिया है, நம்பி ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். हमें हम पर भरोसा रखकर ये उद्धार दिया நம்மள है, நம்பி எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். हम पर भरोसा रखकर सब कुछ दिया है। அவருக்கு துரோகம் பண்ணாத. उनका विश्वासघात नहीं करना है। உங்க பாஸ்டர் உங்களை நம்பி உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறார். पास्टर आपको हमें भरोसा कर आपको देने की இவங்க जिम्मेदारी, நம்ம சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. ये लोग कलीसिया के लिए आशीषित रहेंगे, இவங்களால சபை வளரணும்னு நம்பி கொடுக்கிறார். इन लोग के लिए इनके कारण कलीसिया बढ़ेगी कर भरोसा करके देते हैं। நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. आपको विश्वासघात नहीं करना है उस पर। துரோகிகளை கர்த்தர் தண்டிப்பார். विश्वासघाती को परमेश्वर दंड देंगे, விசுவாசம் உள்ளவர்களை கர்த்தர் பாதுகாப்பார். जो विश्वास रखेंगे उन पर परमेश्वर उनको संभालेंगे। 16வது துணிகரம் உள்ளவர்கள், जो है 15वां जो है टीड़ घमंडी रहेंगे। ஆங்கில வேதாகமத்துல ஹெட் ஸ்ட்ராங் அப்படினு போட்டுருக்கு. हमें हेड स्ट्रॉन्ग करके ऐसे इंग्लिश में बाइबल में लिखा है। தலக்கணம் குடிச்சாங்க. हमें उनका वो घमंडी रहते हैं, ரொம்ப தலக்கணமா இருக்கிறவங்க. बहुत घमंडी रहने वाले लोग, ஆமா, தலை கீழே குனியவே குனியாது. उनका सिर झुकता ही नहीं। அதுதான் ஆண்டவர் சொன்னார் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். इसलिए परमेश्वर ने कहा कि इनका जो है गला झुकता नहीं है। அதாவது தப்புன்னு தெரியும் ஆனாலும் செய்வாங்க. गलत है पता रहता है फिर भी करेंगे, இது செய்யக்கூடாதுன்னு தெரியும் செய்வாங்க. ये नहीं करना है करके पता है फिर भी करेंगे, இதை செய்யணும்னு தெரியும் செய்ய மாட்டாங்க. ये करना है करके पता है फिर नहीं करेंगे। இதுதான் துணிகரம். यही जो है बहुत हिम्मत है, இதுதான் தலக்கணம். यही जो है घमंडीपन, இது வந்தா உருப்படாது. ये आएगा तो हम बुरे हो जाएंगे। எச்சரிக்கையா இருங்க. हमें चेतावनी के साथ रहना है। தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். परमेश्वर पर प्रेम न रखते हुए जो है सुख विलास का हम इन पर प्रेम रखेंगे। Lovers of pleasure more than lovers of God. हमें वो लवर्स ऑफ प्रेशर परमेश्वर से ज्यादा वो सुख विलास का पर प्रेम रखेंगे। ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு பதிலு
சந்தோஷத்தை தான் நேசிப்பான். परमेश्वर पर प्रेम रखने से अलावा वो आनंद पर ज्यादा प्रेम रखेंगे। இப்படி எல்லாம் சந்தோஷம் குடிச்சா சந்தோஷமா இருமா? இயேசுநாதர் அங்க தூரமா வைங்க, கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறமா வாங்கன்னு क्या கூப்பிடுறாங்க. क्या करने से आनंद हो सकते हैं? आप पीने से आनंद होगा क्या? तो यीशु मसीह उधर दूर रखिए, पीकर हम आनंद मनाएंगे। ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால उद्धार पाने से पहले கோயிலுக்கு மாலை எல்லாம் போட்டு போயிரு. एक मंदिर के लिए मैं सब माला डाल के गया था। மாலை போட்ட ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு? குடிக்கிறத நிறுத்துறதுக்கு தான் மாலை போட்டாரு. वो माला क्यों डालते? क्योंकि शराब छोड़ने के लिए माला डालते அவரால हैं, குடிக்காம இருக்க முடியல. लेकिन उनसे न पिए ऐसा नहीं रह सके, என்னன்னா முன்னால இந்த சாமி டாலர் இருக்கும், क्योंकि सामने वो जो स्वामी का डॉलर होता था, அத பின்னால புடிச்சிட்டு குடிப்பாரு. उसे पीछे पकड़कर पीते थे, குடிச்சிட்டு தண்ணி எடுத்து தலையில தெளிச்சிட்டு மறுபடியும் போட்டுப்பாரு. फिर पीने के बाद पानी छिड़क कर फिर वापस वो माला डाल देते ஏன்னா थे, இப்படி குடிச்ச அந்த சாமி பாத்துருப்பான். क्योंकि ऐसा पिएगा तो ये प्रभु देख लेगा। சாமியை தூக்கி பின்னால போட்டு குடிச்சிட்டு அப்புறமா சாமியை தூக்கி इसलिए முன்னால. प्रभु को पीछे डालकर फिर पीकर फिर वापस आगे डाल देते நிறைய हैं। ஆள் அப்படித்தான் இருக்காங்க. कई लोग ऐसा रहते हैं। இயேசுநாதரே, यीशु को நான் இப்ப சர்ச்சில் இருக்கிறேன், मैं अभी चर्च में हूँ, வெளியில போறேன், बाहर जा रहा हूँ, நீங்க இங்கே இருங்க, आप यहाँ पर ही रहो, அடுத்த வாரம் வந்து உங்களை பாக்குறேன், अगला हफ्ता आकर मैं आपको என் கூட देखूंगा, வந்துடாதீங்க. मेरे साथ मत आ நீங்க जाओ। கூட வந்தா ரொம்ப தொந்தரவு. आप साथ में आ जाएंगे तो बहुत परेशानी हो जाएगा। பார்க்காத, இங்க பார்க்காத, அத பார்க்காத, இத பார்க்காத, அத பேசாத, தொல்லை பண்ணிட்டே ये இருக்கீங்க. मत देख, वो मत देख, इससे ये मत बोल, वो मत बोल, ऐसे बहुत आप मुझे सताते रहते हैं। நீங்க மட்டும் வந்துடாதீங்க. आप मेरे साथ मत आइए प्रभु। ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு பதில் மத்த எல்லாத்தையும் நேசிக்கிட்டு இருக்கிறவர்களா இருப்பார்கள். परमेश्वर पर प्रेम रखने के अलावा बाकी सब चीजों पर प्रेम रखने वाले ऐसे रहेंगे, இருமாப்பு உடையவர்களாக இருப்பார்கள். बहुत सिद्धि रहेंगे, அதாவது சொன்னா ஒத்துக்கிடவே மாட்டாங்க. बोलेंगे तो स्वीकार नहीं करेंगे। தேவ பக்தியின் வேஷம் தரித்தவர்களாக இருக்கார்கள். परमेश्वर के भक्ति का वेश धरे हुए रहेंगे, They will act religious. वो बहुत धार्मिकता के रूप में वो चलेंगे, Actors ஆ இருப்பாங்க. वो बहुत नाटक करेंगे। இவங்களை போல நடிகர்களை பார்க்கவே முடியாது. इनके समान नाटक करने वाले से हम दुनिया में नहीं देख सकते हैं। சினிமாவுல கூட அதிகபட்சம் 10 ஆக்ட் தான் ஒருத்தர் போட்டிருக்காரு. सिनेमा में भी 10 प्रकार के ही नाटक को एक जन ने डाला ஆனா है, நம்ம ஆட்கள் 50 ஆக்ட் போடுவாங்க. लेकिन हमारा लोग 50 वेश धरते हैं। பாஸ்டர் பார்த்தா ஒரு மாதிரி ஆக்ட், पास्टर को देंगे तो एक वेश धरते हैं, பாஸ்டர் அம்மாவை பார்த்தா ஒரு மாதிரி ஆக்ட், पास्टर माँ को देंगे तो अलग वेश धरते हैं, விசுவாசிகளை பார்த்தா ஒரு மாதிரி ஆக்ட், विश्वासी लोग को देंगे तो अलग वेश धरते हैं, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஒரு மாதிரி ஆக்ட். दोस्तों को देखते तो अलग वेश धरते हैं। மல்டி ஆக்ட் நம்ம கிட்ட தான் ऐसा இருக்கு. कई प्रकार के वेश हम धरते हैं। தேவ பக்தியின் வேஷம் தரித்தவர்களா இருக்காதீங்க. परमेश्वर की भक्ति का वेश धरे हुए नहीं रहना। விசுவாசினா உண்மையான விசுவாசி. विश्वासी है तो अच्छा सच्चा विश्वासी रहिए, ஜெபம் பண்ணா உண்மையா ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना करेंगे तो सच्चाई से कीजिए, ஆராதனை பண்ணா உண்மையா பண்ணுங்க. आराधना करेंगे तो सच्चाई से करिए, ஊழியம் செய்தா ஒழுங்கா ஊழியம் செய்யுங்க. सेवा करेंगे तो सही से करिए, தசம பாகம் கொடுத்தா தசம பாகமா கொடு. दशम भाग देंगे तो सही रीति से दशम भाग के रूप में दीजिए। ஏதோ ஒண்ணு கவர்ல வச்சுட்டு போட்டதனால தசம பாகம் ஆகாது. कुछ तो कवर में डालकर डाल देंगे तो दशम भाग नहीं हो जाएगा। 10ல ஒண்ணு வச்சா தான் அதுக்கு பேரு 10 தசம. में एक भाग रखेंगे तो ही उसका नाम दशम भाग होगा। தசம பாகம் கொடுக்காதவர்கள் தேவனை வஞ்சிக்கிறவர்களா இருப்பார்கள். दशम भाग जो नहीं देते तो परमेश्वर को वो धोखा दे रहे हैं। தேவ பக்தியின் வேஷம் தரித்தவர்களாக இல்லாதிருங்கள். प्रभु का भक्ति का वेश धरे हुए जैसा नहीं रहना। 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 पेतरू हमें तीसरा अध्याय 3 और 4 वचन। முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் ஆ. கடைசி நாட்கள் பரியாசக்காரர் கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் தங்கள் சுய இச்சைகளின்படி சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? ஆ, பிதாக்கள் வருகையை குறித்து சந்தேகத்தை கிளப்புவார்கள். கடைசி நாட்கள் யார் வருவாங்க? பரியாசக்காரர்கள் வருவார்கள். आखिरी दिनों में कौन आएंगे? जो दोष लगाने वाले आएंगे, அவர்கள் இச்சையின்படி நடப்பார்கள். वो अपने अनुसार चलेंगे வருகையை குறித்து சந்தேகத்தை और கிளப்புவார்கள். आगमन के बारे में संदेह उठाएंगे। உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும். आपको भी वो संदेह रहेगी। இயேசுநாதர் வராருன்னு 2000 வருஷமா சொல்றாங்க, இன்னும் வந்த பாடு இல்ல. यीशु मसीह आ रहे करके 2000 साल से बोल रहे, अभी तक नहीं आए। எப்போ வருவார்னே தெரியலையே. कब आएंगे करके नहीं पता नहीं। அதே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். वही 2 पत्रस का में तीसरा अध्याय 9वां वचन। தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ஆ. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். मैं प्रभु अपनी प्रतिज्ञा के विषय में देर नहीं करता, जैसे देर कुछ लोग समझते हैं, पर तुम्हारे विषय में धीरज धरता है और नहीं चाहता कि कोई नष्ट हो जाए, वरन यह सब मन फिराव का अवसर मिले। இயேசுநாதர் இன்னும் வரல. क्यों यीशु मसीह अब तक नहीं आए? இந்த மகாராஷ்டிர மாநிலத்துல 20 கோடி மக்கள் இருக்கிறார்கள். इस महाराष्ट्र जो स्टेट में जो 20 करोड़ लोग हैं, 7% of Indian population. 7% ऑफ भारत का जो पॉपुलेशन है, மகாராஷ்டிர மாநிலத்துல மட்டும் 20 கோடி மக்கள் இருக்கிறாங்க. इस महाराष्ट्र का जो जगह पे 20
करोड़ लोग हैं। மும்பை பட்டணத்துல மட்டும் 2 கோடி மக்கள் இருக்கிறார்கள். मुंबई नगर में जो है 2 करोड़ लोग हैं। பாம்பே பத்தி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், 40 லட்சம் விசுவாசிகள் இருக்கிறார்கள். मैंने मुंबई के बारे में सर्च किया तो ये 40 लाख विश्वासी लोग हैं। 5% of Mumbai population. 5% ऑफ मुंबई पॉपुलेशन, அவ்வளவுதான். उतना ही है। இன்னைக்கு இயேசுநாதர் வந்தா பாம்பேல இருக்கிற 95% பேர் நரகத்துக்கு போயிடுவாங்க. आज अगर यीशु मसीह आएंगे तो बॉम्बे में रहने वाले हमें 99% लोग नरक में जाएंगे। 95%. 95%, 5% மட்டும் தான் பரலோகத்துக்கு வரும். 5% का लोग इस स्वर्ग में आएंगे। இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? ये परमेश्वर के प्रिय रहेगा क्या? 95 என்னைக்கு ரட்சிக்கப்படும் பார்த்துட்டு இருக்காரு. वो 95 कब रक्षा पाएंगे करके देख रहे हो। ஹalleluya. हालेलुया। அது எப்ப ரட்சிக்கப்படும்? कैसे कब वो रक्षा पाएंगे? இந்த சுவிசேஷம் यीशु सुसमाचार உலகம் எங்கிலும் அறிவிக்கப்படும். पूरे संसार में वो बोला जाएगा, அப்பொழுது முடிவு வரும். तब हमें अंत आएगा। நீங்க போய் உங்க வட்டாரத்துல எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை ரட்சிப்பு நடத்துனீங்கன்னா இயேசுநாதர் வருவார். आप सब अपने जगह में जाकर सुसमाचार सुनाएंगे और लोगों को चलाएंगे उद्धार में, तो यीशु मसीह आ जाएंगे। வருகை குறித்த சந்தேகத்தை கிளப்புவார்கள். हमें आगमन के बारे में संदेह उठाएंगे। நீங்க குழம்பி போகாதீங்க. आप उसमें कंफ्यूज मत हो जाना। சிலர் இரண்டாம் வருகை இல்லைன்னு சொல்றாங்க. कुछ लोग दूसरा आगमन नहीं है करके बोलते हैं। சிலர் இயேசுநாதர் வந்துட்டு போயிட்டாரு, நம்ம உபத்திரவ காலத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. कुछ लोग बोलते हैं कि यीशु मसीह आकर चलेंगे, हम उपद्रव के काल में है अभी। குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. आप कंफ्यूजन की जगह में दीजिए। இயேசு நிச்சயம் வருவார். यीशु निश्चय आएंगे। யூதா புத்தகம் 14-15 வசனம். யூதா நிருபத்துல 14-15 வசனம். यूदा का पुस्तक उसका पहला अध्याय 14-15 वचन। நமக்கு விரோதமாய் ஆ. அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவளை கண்டிக்கிறதற்கும் அவர்களை கண்டிக்கிறது, அவபக்தி உள்ளவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட ஆ. கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அல்லேலூயா. 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். हजारों हजारों पवित्र लोगों के साथ परमेश्वर आ रहे हैं। அவபக்தி உள்ளவர்களை கண்டிக்கிறதற்காக வருகிறார். जो भक्तिहीन है उनको दंड देने के लिए இயேசு நிச்சயம் வருவார். यीशु निश्चय आएंगे। நம்மை நியாயந்திருக்க வருவார். हमें हमारा न्याय करने आएंगे। அவருடைய வருகைக்காக ஆயத்தமாயிருங்கள். उनके आगमन के लिए तैयार रहिए। The last and final. आखिरी बात, ஒரே வார்த்தைக்கு 2 வார்த்தை நினைச்சோம். சரி. கடைசி நோண்ட நிறைய பேருக்கு சந்தோஷம் வந்துச்சு. சரி, 1 யோவான் 2:18. 1 यूहन्ना 2 दूसरा का 18 वचन। பிள்ளைகளே, ஆ. இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்பொழுதும் ஆ. அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். यह अंतिम समय है और जैसा तुमने सुना है कि मसीह का विरोधी आने वाला है, उसके अनुसार अभी बहुत से हमें मसीह विरोधी उठ खड़े हुए हैं। इससे हम जानते हैं कि यह अंतिम समय है। இப்பொழுதே அந்தி கிறிஸ்துவின் ஆவி உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. अभी मसीह के विरोधी का जो आत्मा है वो क्रिया कर रहा है। அந்தி கிறிஸ்துனா யாரு? அந்தி கிறிஸ்துவின் ஆவி யாருக்குள்ள இருக்கும்? मसीह के विरोधी मतलब कौन है? मसीह के विरोधी का आत्मा किसके अंदर रहेगा? அதே 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. वही दूसरा अध्याय 22वां वचन पढ़ेंगे। இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? जो यीशु के मसीह होने के से इनकार करता है, उसके अलावा और कौन झूठा है? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. पिता और पुत्र को जो इनकार करता है वो ही हमें मसीह विरोधी है। இன்னைக்கு சில சபைகளிலே இந்த மறுதலிப்பு இருக்குது. आज कोई कलीसिया में, कुछ कलीसिया में ऐसे इनकारपन है। ஜெகோவா விட்னஸ்னு ஒரு குரூப் கேள்விப்பட்டீங்களா? जेहोवा विटनेस करके कलीसिया आपने सुना है क्या? அதுல இயேசு கிறிஸ்துவ தெய்வம் இல்லன்னு சொல்றாங்க. उसमें यीशु मसीह प्रभु नहीं है करके कहते பிதா हैं। மட்டும் தான் தெய்வம். पिता सिर्फ प्रभु है। இந்த வசனத்தின்படி அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள். इस वचन के अनुसार वे हमें मसीह विरोधी के आत्मा वाले हैं। செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு சிலர் இருக்காங்கல்ல, सेवेंथ डे का जैसा कलीसिया नामक एक कलीसिया है। அவர்களும் குமாரனை மறுதலிக்கிறவர்கள். वे लोग भी पुत्र को इनकार करते हैं। இயேசுவை தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். यीशु परमेश्वर नहीं है करके कहते हैं। அவர்களும் அந்தி கிறிஸ்து ஆவி वे உடையவர்கள். लोग मसीह का विरोधी वाले हैं। ஒன்லி ஜீசஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ओनली जीसस करके एक ग्रुप है। இயேசு நாமக்காரர்கள். यीशु के नाम वाले हैं। அவர்கள் பிதாவையும் பரிசுத்தாவியும் மறுதலிக்கிறார்கள். वे लोग पिता और पवित्र आत्मा का इनकार करते हैं। அவர்களும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி वे लोग भी உடையவர்கள். मसीह विरोधी है। ஹோலி ஸ்பிரிட் மூவ்மென்ட்னு ஒன்று இருக்கிறது. होली स्पिरिट मूवमेंट करके कलीसिया है। பரிசுத்தாவின் இயக்கம். वो
पवित्र आत्मा का स्थापना है। இவர்கள் பிதாவையும் நம்ப மாட்டார்கள், இயேசுவையும் நம்ப மாட்டார்கள். ये लोग पिता को भी नहीं मानेंगे और यीशु मसीह को भी नहीं मानते हैं। இதுவும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ये भी मसीह विरोधी का आत्मा है। அப்ப எதுதான் நல்ல சபை? तो कौन सा कलीसिया अच्छा कलीसिया है? எந்த சபையில பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் நம்பி உபதேசிக்கிறார்களோ அதுதான் சரியான சபை. जो कलीसिया पिता पुत्र पवित्र आत्मा पर भरोसा करके प्रचार करता है वही सही कलीसिया है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் நாம் சார்ந்திருக்கிற அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நம்பி போதிக்கிற ஸ்தாபனம். हमारे परमेश्वर के अनुग्रह के कारण हमें जो हमारी स्थापना है वो पिता पुत्र पवित्र आत्मा के नाम से प्रचार करने वाला स्थापना है। நிறைய அந்தி கிறிஸ்துவின் ஆவி அங்கங்க உலாவிட்டு இருக்குது. कई मसीह विरोधी आत्मा है, कई जगह पे घूम रहा है। யாருக்கும் காது கொடுக்காதீங்க. किसी पर कान मत लगाइए। நீங்க காந்தி தாத்தாவுடைய குரங்கு பொம்மை மாதிரி மாறி आप जो है गांधी जी का जो है बंदर का पुतला जैसा बन जाओगे। आप பாத்திருக்கீங்களா காந்தி தாத்தா குரங்கு பொம்மை? आप देखे हो क्या गांधी जी का जो बंदर का जो चीज है? தீயதை பார்க்காதே, जो बुरा चीज मत देखना, தீயதை கேட்காதே, बुरा चीज मत सुनना தீயதை பேசாதே. और बुरा चीज मत बोलना। இப்படி மாறிட்டீங்க. ऐसा बदल जाएंगे तो பிரசங்கத்தை எங்க கொண்டாந்து முடிக்கிறாரு பாரு. प्रचार को देखो कहां पे लाकर खत्म कर குரங்குல கொண்டாந்து முடிக்கிறாரு. बंदर में लाकर खत्म कर। ஹalleluya. हालेलुया। நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. आप लोग आशीषित रहना है। இது கடைசி காலமா இருக்கிறது. ये अंतिम दिन है। எச்சரிக்கையா இருங்கள். आप चेतावनी के साथ விழிப்பா இருங்கள். जागते रहो, ஜெபத்துல தரித்திருங்கள். प्रार्थना में बने रहो, வருகைக்கு ஆயத்தமாயிருங்கள். आगमन के तैयार रहो। இயேசு சீக்கிரம் வருகிறார். यीशु जल्दी आ रहा है। ஆமென். ஆமென். மாரநாதா. बदलने वाला परमेश्वर नहीं है हमारे। எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோம். हम सब आंखों को बंद करके घुटने डालकर प्रार्थना करेंगे। ஹalleluya. हालेलुया। இவர்கள் இப்படி இருக்கிறதுனால ये लोग ऐसा है इसलिए நீ அவைகளை விட்டு விலகி இரு. तू उनसे दूर रहे। மனுஷன் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் இருப்பார்கள். मनुष्य स्वार्थी और लोभी रहेंगे, அகந்தை உள்ளவர்களாய் பெருமை உள்ளவர்களாய் இருப்பார்கள். वो अभिमानी और घमंडी रहेंगे, அடங்காதவர்களாய் அன்பில்லாதவர்களாய் இருப்பார்கள். वो जिद्दी और प्यार के बिना रहेंगे। நீயோ தேவனுடைய மனுஷனே, वो परमेश्वर के बच्चे हो, இவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஓடி ये सबसे दूर होकर छोड़कर உன்னை ரட்சித்துக் கொள். तू अपने आप की रक्षा कर ले। தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, உலக மக்களைப் போல வாழ கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. दुनिया के लोग के समान जीने के लिए आपको परमेश्वर नहीं बुलाया। ரட்சிக்கப்படாதவர்களைப் போல வாழ உன்னை அழைக்கவில்லை. जो उद्धार नहीं पाए उनके जैसा जीने के लिए नहीं बुलाया। உலக மக்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். दुनिया के लोग के अंदर और आपके अंदर अलगपन होनी चाहिए। பன்றி குட்டிக்கும் கன்று குட்டிக்கும் வித்தியாசம் உண்டு. सुअर के लिए और जो है हम इनका भेड़ के बीच में एक अलगपन है। பன்றி குட்டியோடு சேர்ந்து நீங்களும் கெட்டுப் போவீர்கள். अगर आप सुअर के साथ जोएंगे तो आप बिगड़ जाएंगे। உங்கள் ஐக்கியத்தை தேவனோடு தேவ பிள்ளைகளோடு வைத்துக் आपके संगति को परमेश्वर के साथ और परमेश्वर के बच्चों के साथ रख दीजिए। உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழுங்கள். दुनिया से जड़ उखड़े हुए लोग के समान रहिए। இயேசு சீக்கிரம் यीशु வருகிறார். जल्दी आ रहा है। இயேசு சீக்கிரம் வருகிறார்.